அன்புள்ள சகோதரர்களே, மனிதனும் மதிப்பீடும் ஒரு ஈமானிய பார்வை என்கின்ற தலைப்பை பொறுத்தவரைக்கும் ஒரு புதிய தலைப்பு போன்றிருந்தாலும் கூட சொல்லப்படக்கூடிய விஷயங்கள், அணுகக்கூடிய விஷயங்கள் பெரும்பாலும் நீங்கள் கேட்டவைகளாக ஞாபகமூட்டப்படக்கூடிய விஷயங்களாக இருக்கும் என நான் கருதுகிறேன். அன்புள்ள சகோதரர்களே, இந்த தலைப்புடைய பின்னணி, இந்த தலைப்புடைய காரணம் என்ன என்று சொன்னால், இந்த உலகத்தை பொறுத்தவரைக்கும் இந்த உலகம் பற்றிய அறிவோடு நாம் இங்கே வரவில்லை. இந்த உலகம் பற்றிய தகவல்களோடு நாம் இந்த உலகத்திற்கு வரவில்லை. இந்த உலகத்தில் பிறந்த பின்னால் கூட நாம் ஒரு பருவ வயதை அடைகின்ற வயது வரைக்கும் இந்த உலகம் பற்றி எங்களுக்கு சரியாக தெரியாது. இந்த உலகத்தில் நாம் யார், நாம் எங்கே பயணிக்கிறோம், எமது இலக்குகள் என்ன, எதற்காக யாரால் நாம் உருவாக்கப்பட்டோம் என்பது பற்றிய அறிவு எம்மிடத்திலே இல்லை. இது மத மார்க்க வேறுபாடு இன்றி, படித்தவர் படிக்காதவர் என்ற வேறுபாடு இன்றி நாம் உணர்ந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த உலகத்திலே நாம் அந்த பிறந்து இந்த வயதை அடைந்த பின்னால், குறிப்பிட்ட காலங்களுக்கு பின்னால் பல அனுபவங்கள் மூலம் நாங்கள் கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறோம். வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு காலப்பகுதியிலும் பல அனுபவங்கள் மூலம் நாம் கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறோம். 20 வயதில் நாம் செய்த சில விஷயங்களை 25 வயதில் நாம் இப்படி செய்திருக்க கூடாது என்று நான் மார்க்க ரீதியாக விஷயங்களை சொல்லவில்லை. உலகியல் ரீதியாக பல அம்சங்களில் நாம் இந்த வயதில் இப்படி செய்திருக்க கூடாது, இதை நாம் இப்படி கையாண்டிருக்கலாம், நாம் இப்படி இதை அணுகி இருக்கலாம் அப்படின்னு நாம் முடிவெடுக்கிறோம். 30 வயது அடைகின்ற பொழுது 25 வயதில் எந்த 20 வயதுடைய செயலை பிழை கண்டு நாம் 25 வயதில் தீர்மானித்தோமோ அதையே 30 வயதில் பிழை கண்டு இதைவிட இப்படி செய்திருந்தால் என்ன செய்திருக்கும், அது நன்றாக இருந்திருக்கும் என்று நாம் கருதுவதை பார்க்கிறோம். இது மாத்திரமல்ல, வாழ்க்கையின் பல கட்டங்களில் நாம் எடுத்த தவறான முடிவுகள் எமது மரணம் வரைக்கும் எங்களோடு சேர்ந்து வரக்கூடிய பல விஷயங்களை நாம் என்ன செய்கிறோம், காண்கிறோம். சிறிய வயதிலே நாம் இதைத்தான் படிக்க வேண்டும், இப்படி படித்தால்தான் இந்த சூழல் எங்களுக்கு நல்ல முறையில் அமையும் என்று நாங்கள் பல விஷயங்களை நினைத்து படித்து அதற்காக இளமை வயதை நாம் கழித்திருப்போம். பின்னர் அது பிழை, அது தவறு, நாம் அதை தேர்ந்தெடுக்க கூடாது, சிலருடைய தவறான வழிகாட்டல் தான் அதற்கு காரணம் என்று முடிவெடுக்கின்ற பொழுது 30 வயதாக அல்லது 40 வயதாக ஆகியிருக்கும். அதன் பின்னால் அதிலிருந்து விடுதலை பெற முடியாது, அதிலிருந்து மாற முடியாமல் அதிலேயே வாழ்க்கையை தொடர்ந்து முடிக்கக்கூடிய பலருடைய வாழ்க்கையை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இது உலகத்திலே இயல்பாக நாம் காணக்கூடிய ஒரு விஷயம். அதேபோல் பல இடங்களிலே நீங்கள் பார்க்கலாம், மனிதன் இந்த உலகத்திலே பிறக்கிற நேரத்தில் பருவ வயது அடைகின்ற வரைக்கும் இந்த உலகத்தை பற்றி அவனுக்கு அறிவு இல்லை, சரியான தீர்மானம் இல்லை. எவ்வளவுதான் நிறைய பேர் சொன்னாலும் அதை விளங்கிக் கொள்ளக்கூடிய வயதில் அவன் இல்லை. அதற்கு பின்னால் அனுபவங்கள் மூலமும் பல விஷயங்கள் மூலம் அவன் கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறான். கற்றுக்கொண்ட மனிதன் சென்ற தசாப்தத்திலே சரி கண்டதை அடுத்த தசாப்தத்திலே பிழை காண்கிறான், அதுக்கு அடுத்ததிலே பிழை காண்கிறான். இப்படி பிழை கண்டு 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 60 வயது அடைகிற நேரத்தில் சிலர் எப்படி முடிவெடுப்பார்கள் என்றால், நான் வாழ்ந்த முறையே தவறு. நிறைய பேரை பார்க்கிறோம், நான் இப்படி வாழ்ந்திருக்கவே கூடாது, நான் இப்படி படித்திருக்கவே கூடாது, இதை நான் தேர்ந்தெடுத்திருக்கவே கூடாது, இந்த தொழிலை நான் செய்திருக்கவே கூடாது என்று முடிவெடுக்கக்கூடிய பலரை பார்க்கிறோம். எந்த அளவுக்கு இந்த தவறை பலர் விடுவார்கள் என்று சொன்னால், மனிதன் எல்லோரும் பொதுவாக இந்த தவறில் விகிதாசாரத்தில் வித்தியாசம் இருந்தாலும் இது இருப்பதை நம்ம பார்க்கிறோம். எந்த அளவுக்கு ஆகிவிடுகிறார் என்று சொன்னால், சிலர் தன் குழந்தைகளை கூட தான் சரிகண்ட பாதையில் வழிநடாத்தி ஒரு 10, 15, 20 வருடங்கள் குழந்தைகளை வளர்த்த பின்னால் அவன் இளைஞனாகி ஒரு குறிப்பிட்ட உயர்கல்வி அடைகிற நேரத்தில், என் குழந்தைக்கு நான் இந்த கல்வியை கொடுத்திருக்க கூடாது, நான் இப்படி வழிநடத்தி இருக்கக்கூடாது, நானும் தவறி போய் அதே தவறிலே குழந்தையை நான் என்ன செய்திருக்க கூடாது, அழைத்து சென்றிருக்க கூடாது என்று யோசிக்கக்கூடிய பலரை நாம் வாழ்க்கையிலே பார்க்கிறோம். எமது வாழ்க்கையில் நாம் மார்க்கத்தோடு எந்த அளவு இருந்தோமோ அந்த அளவுக்கு தவறுகள் குறைந்திருந்தாலும் எமது வாழ்க்கையில் நாம் என்ன செய்கிறோம், அந்த பல அனுபவங்களை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். உதாரணமாக, மார்க்க ரீதியாக ஒரு மனிதன் மார்க்கத்தை புரிந்து 40 வயதிலே அல்லது 45 வயதிலே மார்க்கத்தை சிறந்த முறையில் விளங்கி சிறந்த முறையில் வாழ வேண்டும் என்று முடிவெடுத்த பின்னாலும் கூட, தௌபா செய்த பின்னாலும் கூட, சீர்திருத்தி கொண்ட பின்னாலும் கூட, அவன் கடந்த காலத்தில் விட்ட சில தவறுகள் அவனால் வாழ்க்கையில் எல்லா பகுதியிலும் தாக்கம் செலுத்திக் கொண்டே வருவதை என்ன செய்யலாம், நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, இதெல்லாம் எங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறது. இந்த மதிப்பீடு இருக்கிறது, மனிதன், இது நான் சொன்னதெல்லாம் தனிப்பட்ட வாழ்க்கை, இது மனிதனுடைய மதிப்பீட்டில் ஏற்பட்ட ஒரு தவறு. ஒவ்வொன்றையும் மதிப்பிடுதல்னா என்ன,
நம்ம கணிக்கிறது, அனலைஸ் பண்ணி ஒரு விஷயத்தை கணித்தல். இப்படித்தான் போகணும், இப்படித்தான் படிக்கணும், இப்படித்தான் படிப்பிக்கணும், இதைத்தான் இவரைத்தான் திருமணம் முடிக்க வேண்டும், இப்படித்தான் வீடு கட்ட வேண்டும், இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படித்தான் வாழ வைக்க வேண்டும் என்று மனிதன் எடுக்கக்கூடிய முடிவுகள் தனிப்பட்ட வாழ்க்கையில். இதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இது மாத்திரமல்ல, பொது வாழ்க்கை எடுங்கள். பொது வாழ்க்கை என்றால் என்னென்ன வரும்? அரசியல் வரும், குற்றவியல் வரும், சமூகவியல், பொருளியல் என்று உலகத்திலே உள்ள ஏனைய துறைகள் எல்லாம் எடுங்கள். 50 வருடத்துக்கு முன்னால் எது சட்டமாக இருந்ததோ, எது நீதியாக இருந்ததோ, எது வழிமுறையாக இருந்ததோ, எது சமூகத்துக்கு பலன் என்று கருதப்பட்டதோ, அதே இந்த நூற்றாண்டில் 50 வருடத்துக்கு பின்னால் பெருமதியற்றது, சமுதாயத்தை கருவறுக்கக்கூடியது, யூஸ் இல்லாத ஒரு விஷயம், வீசி எறியப்பட வேண்டும் என்று எத்தனை விஷயங்கள் கருதப்படுகின்றன. நம்ம பார்க்கிறோமா இல்லையா? சமூக வாழ்க்கை நிறைய ஒரு காலத்தில் இந்த கம்யூனிசம் என்கின்ற ஒரு பொருளியல் சித்தாந்தம், அதாவது நாங்கள் எங்களால் வாழ வேண்டும், நாம் எங்களால் வாழ வேண்டும், சரிசமனான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற கருத்தியலை கொண்ட கம்யூனிசம் என்பது மிகப்பெரிய வளர்ச்சி கண்டு இதுதான் உலகத்திற்கு உதவும் என்று சிலர் கருதுகின்ற அளவுக்கு இஸ்லாத்திலே இருக்கக்கூடிய பல அறிஞர்கள் இஸ்திராக்கியத்துல் இஸ்லாமியா, இஸ்லாமிய கம்யூனிசம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அது வளர்ந்திருந்தது. ஆனால் இன்றைக்கு அது சரிந்து போய் உதவாத ஒன்று, இந்த சமுதாயத்துக்கு கேடு விளைவிக்கக்கூடிய என்று முடிவெடுக்கக்கூடிய இடத்திலே நம்ம பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, எல்லா வகையிலும் நீங்கள் யோசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், மனிதன் மதிப்பீட்டில் தினமும் தவறு விட்டு கொண்டே இருக்கக்கூடிய இயல்புடனும் தவறுவிடக்கூடிய ஒரு அதாவது சூழலில் தான் மனிதன் படைக்கப்பட்டிருப்பதை நாம் எல்லாம் பார்க்கிறோம், உணர்கிறோம். பல கட்டங்களில் நாம் உணர்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, பலர் தம் வாழ்க்கையுடைய தேர்வுகளில் கூட என்ன செய்திருக்கிறார்கள், தவறு விட்டிருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். ஒரு மனிதன் வாழ்க்கையை தேர்வு செய்வதில் மிக முக்கியமான கட்டமாக கருதக்கூடிய பல விஷயங்கள் இருக்கின்றன. ஒன்று கல்வி, இரண்டாவது தன்னை வழிநடத்த, முதலாவது தன்னை வழிநடத்தக்கூடிய ஒரு கொள்கை, ஆன்மீகம், பௌத்தத்தையா கிறிஸ்தவத்தையா இஸ்லாத்தையா தெரிவு செய்வது என்கின்ற நீதியான பார்வையோடு பார்த்து சிலர் பௌத்தத்துக்கு போய் கிறிஸ்தவத்துக்கு போய் கடைசி வாழ்க்கையில் இஸ்லாத்தை தேர்வு செய்து கொண்டவர்கள் என்ன செய்கிறார்கள், இருக்கிறார்கள், தவறுவிட்டார்கள். இரண்டாவது என்ன, நமது வாழ்க்கையில் தவறுவிடக்கூடிய சில முக்கியமான அம்சங்கள் நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், கல்வி, திருமணம், தொழில், எங்கே வாழ்வது என்ற தேர்வு, இவைகளெல்லாம் பலர் தவறு செய்வதையெல்லாம் என்ன செய்கிறோம், நம்ம பார்க்கிறோம். கல்வியில் ஒரு மனிதன் தவறு செய்து குறிப்பிட்ட காலத்திலே அவன் மாற்றிக்கொண்டாலும் அவனால் என்ன செய்ய முடியாது, அதை ஈடுகட்ட முடியாத சோதனையை வாழ்வான். திருமணத்தில் பாருங்க, சிலர் பார்க்கலாம், தாம் என்ன தொழிலில் இருக்கிறோமோ அந்த தொழிலுக்கு துணை செய்யக்கூடிய அளவில் ஒரு மனைவி அமைய வேண்டும் என்கின்ற அமைப்பில் மனைவியை தெரிவு செய்வார்கள். மனைவியை தெரிவு செய்த பின்னால் இவனுடைய இந்த தொழில் இவனை விட்டு போயிடும், இவனை விட்டு என்ன செஞ்ச தொழில் போயிடும். மனைவியை எதற்கு அவன் தெரிவு செய்தானோ அந்த தொழில் போய்விட்டது. அதுக்கு பின்னால் வாழ்க்கை கசக்கக்கூடிய எத்தனையோ பேரை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம் சமூக வாழ்க்கையிலே. அன்புள்ள சகோதரர்களே, இப்படி பல இடங்களில் நான் இதையெல்லாம் சொல்வதற்கான காரணம், நாம் கொஞ்சம் எமது சொந்த வாழ்க்கையை மீட்டி பார்த்தாலே போதுமானது. நாம் எப்படியெல்லாம் மதிப்பீட்டிலே தவறிவிட்டோம், இதற்கு பின்னால் தவறு விடமாட்டோம் என்று கூட சொல்ல முடியாது. இதற்கு பின்னால் நம்ம ஏற்கனவே விட்ட தவறுகளை போன்ற நிகழ்வுகள் வராது விட்டாலும் புது புது நிகழ்வுகளில் எப்படியெல்லாம் நாம் தவறு விடுவோம் என்று சொல்ல முடியாது. இன்னும் சொல்ல போனால், பலர் அனுபவம் கண்டவர்கள் சிலர் சொல்லுவார்கள், நீங்க இந்த துறையில போக போறீங்க, நீங்க இந்த அமைப்பில் போக போகிறீர்கள், நான் கண்ட சில அனுபவத்தை சொல்கிறேன் என்று அவர்கள் தூய்மையாக சொன்னாலும் எங்களோட மனதுக்கு அது சில பொழுது என்ன செய்யாது, சரி என்று படாது. அவர்கள் விழுகின்ற அதே தவறில் நாமும் விழுந்த பின்னால் அதை நான் கேட்டிருக்கலாமே, அதை நான் செவிமடுத்திருக்கலாமே என்று நினைக்கக்கூடிய எத்தனையோ விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இதெல்லாம் எங்களுக்கு என்ன செய்தியை சொல்கிறேன் என்று சொன்னால், எவ்வளவுதான் மனிதன் படித்து விட்டாலும் சரி, எவ்வளவுதான் மனிதன் சிந்தனை உள்ளவனாக இருந்தாலும் சரி, எவ்வளவுதான் மனிதன் ஆய்வுள்ளவனாக இருந்தாலும் சரி, மனிதனால் தனக்குரிய நலவுகளை, தனக்கு எது கெடுதி என்பதையும் இந்த உலக வாழ்க்கையில் முழுமையாக தீர்மானித்து விட முடியாது, கணித்து விட முடியாது. இன்னும் சொல்ல போனால் அன்புள்ள சகோதரர்களே, மனிதனிடத்திலே இறைவன் சுயநல இயல்பை படைத்திருக்கிறான். மனிதனிடத்திலே இறைவன் சுயநல இயல்பை படைத்திருக்கிறான். எல்லோரிடத்திலும் செல்ஃபிஷ் என்ற ஒரு தன்மை என்ன செய்கிறது, இருக்கிறது. சுயநலம் என்கின்ற ஒரு இயல்பு இருக்கிறது. இந்த சுயநலத்துடைய தூண்டுதல் தான் நாம் அமல் செய்வதற்கு கூட காரணம். நம்ம நல்ல அமல் செய்வதற்கு கூட காரணம் எது தெரியுமா? சுயநலத்துடைய தூண்டுதல். நாம் சொர்க்கம் போக வேண்டும், நாம் நரகத்தை விட்டு தப்ப வேண்டும், நான் என்கின்ற எனக்குள்ள நன்மை என்கின்ற சிந்தனையால் தான் நாம் தூண்டப்படுகிறோம். அப்படிப்பட்ட இயல்பு படைத்த மனிதனால் கூட தனக்கு எது நலவு எது கெடுதி என்பதை முழுமையாக தீர்மானித்துக் கொள்ள முடியவில்லை. எல்லாம் இருக்குது, தனக்கு எது தேவை என்பதை தேடுகின்ற அளவில்
செல்ஃபிஷாக அவன் படைக்கப்பட்டிருக்கிறான். அப்படி இருந்தும் கூட அவனால் என்ன செய்ய முடியவில்லை? எது எனக்கு நலவு என்பதை அவனால் தெரிந்து கொள்ள முடியவில்லை. எல்லா விஷயத்தையும் சொல்லல, 4 விஷயத்தை அவன் சரி காணலாம், 10 விஷயம் அவனுக்கு தெரிந்தவைகளாக இருக்கலாம். ஆனால் நிறைய விஷயங்கள் 90-70% விஷயம் 70-80-90% விஷயங்கள் அவனால் என்ன செய்ய முடியாது? இதுதான் எனக்கு நலவு என்று முழுமையாக தன் வாழ்க்கையில் கருதிவிட முடியாது. அதே போல தீமைகள் கெடுதிகள் தனக்கு வரக்கூடாது என்று நினைப்பதில் மனிதன் மிகவும் செல்ஃபிஷானவன். அவனால் கூட என்ன செய்ய முடியாது? இதுதான் எனக்கு வாழ்க்கையில் எனக்கு இது பாதிக்கும் என்பதை முழுமையாக தீர்மானித்து விட முடியாது. இதற்கெல்லாம் முதல் காரணம் என்ன தெரியுமா? மனிதனிடத்திலே இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய அறிவை பற்றி அல்லாஹு தஆலா சொல்கிறான், வமா ஊதீதும் மினல் இல்மி இல்லா கலீலா. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அறிவெல்லாம் கொஞ்சம் தான், உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அறிவெல்லாம் கொஞ்சம் தான் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். ஆனால் மனிதனை பொறுத்த வரைக்கும் ஒப்பிட்டு பார்த்து நான் அதிகம் என்று நினைக்கலாம். ஆனால் டோட்டல் மனித சமுதாயத்துக்கும் கிடைத்திருக்கக்கூடிய அறிவை எடுத்துக்கொண்டால் அது கொஞ்சம் தான் என்று அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்? சொல்லி காட்டுவதை நம்ம பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, எனவே இல்முன் நாகிஸ், குறைவான அறிவோடு மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். அதுல உச்சகட்டத்தை அடைந்தால் தான் பூர்ணமான அறிவாளி போல மனிதன் நினைக்கிறான். தான் பூர்ணமான ஒரு அறிவாளி போல என்ன செய்கிறான்? மனிதன் நினைக்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, எனவே குறை அறிவோடு படைக்கப்பட்டிருக்கக்கூடிய மனிதன் பல இடங்களில் தனக்கு நலவுகளையும் கெடுதிகளையும் முழுமையாக அவனால் தீர்மானித்துக் கொள்ள முடியாது. மறுமையுடைய நலவுகள் எங்களுக்கு குர்ஆனும் சுன்னாவும் நேரடியாக வழிகாட்டுகிறது. இதை பின்பற்றி உனக்கு சொர்க்கம், இதை பின்பற்றி இதை நீ தவிர்த்து விடு, இது உனக்கு நரகம். அதுல நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. காரணம் என்ன? வஹி. அது அல்லாஹ்வுடைய செய்தி, அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய செய்தி. இது எனக்கு இதை செய்தால் நான் சொர்க்கம், நான் அதை வாசிப்பதும் அதை தெரிந்து கொள்வதும் தான் எனக்கு உள்ளது நான் செயல்படுத்துவதற்கு. இதை நான் செய்தால் எனக்கு நரகம், இதை எப்படி நான் புரிந்து கொள்வது தவிர்த்துக் கொள்வது, அது மட்டும்தான் எனக்கு உள்ளது. மறுமையுடைய விஷயங்களை நாம் என்ன செய்து விடலாம்? மறுமையில் சொர்க்கம் மறுமையில் நரகம் என்கின்ற விஷயத்தை நாம் தீர்மானிப்பதில் எங்களுக்கு தெளிவான வழிகாட்டுதலை அல்லாஹ் தந்திருக்கிறான். மிக லேசு. எங்களுடைய கவனமும் ஆர்வமும் வேட்கையும் தான் அதற்கு முக்கியம். ஆனால் இந்த உலகத்திலே வாழ்ந்து விடுவது இருக்கிறது, நம்ம மார்க்கத்தோடு வாழ்ந்து இது சரி இது பிழை என்பதை கடைபிடித்து வாழ்ந்தாலும் இந்த உலக வாழ்க்கையில் நாம் சரியை அடைந்து கொள்வதும் எமக்குரிய நலவுகளை அடைந்து கொள்வதும் எமக்குரிய கெடுதிகளை விட்டு தவிர்த்து கொள்வதும் இருக்கிறதே. நம்ம என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால், நம்ம படிக்கக்கூடிய இந்த அறிவு அல்லது 1ஆம் ஆண்டிலிருந்து 11ஆம் ஆண்டு வரைக்கும் படிச்சுக்கிறாரு. நிறைய பேர் எப்படி இதை அளந்து வச்சுக்கிறாங்கன்னா, அவர் PhD வரைக்கும் அவர் படிச்சுக்கிறாரு, அவருக்கு எப்படி வாழணும் என்று தெரியாம இருக்குமா? ஹராம் ஹலால் அல்ல, எதை சரி என்று தீர்மானிக்கிறது, எதை செஞ்சா நல்ல பிசினஸ் வரும் என்று தீர்மானிக்கிறது, அப்படி நினைக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், அறிவுக்கு ஒரு தாக்கம் உண்டு, நிச்சயமாக அதை மாற்று கருத்து இல்லை. நம்ம படிக்கக்கூடிய அறிவுக்கு ஒரு தாக்கம் உண்டு, தேடுதலுக்கு ஒரு கல்வி வேட்கைக்கு ஒரு தாக்கம் உண்டு, மாற்று கருத்து இல்லை. ஆனால் எல்லாருக்குமே தெரியும், நம்மலாம் பாடசாலைகளை படித்த காலங்களில் இந்த முன்பெச்சு பின்பெச்சு என்று 2 குரூப் இருக்கும். பின்பெச்சை எப்படி பார்க்கும்டா, இவெல்லாம் வாழ்க்கைக்கு ஒத்து வராத குரூப், அப்படித்தான் நிறைய பேர் பாடசாலையில் என்ன செஞ்சிருப்பாங்க, பார்த்துருப்பாங்க. வாழவே தெரியாத குரூப். காரணம் என்ன? நம்ம பேப்பரில் சரியாக எடுப்போம், 95 99, அவனுக்கு கன்ஃபார்ம் நான் எடுக்க மாட்டேன். யாருக்கு? பின்னால் உள்ளவனுக்கு கன்ஃபார்ம் நாம் அந்த மார்க்ஸை ஒரு நாள் நான் எடுக்க மாட்டேன். அவன் அடுத்த வகுப்புக்கு பெச்சு போடுற நேரத்திலேயே அவன் அங்கே தான் போகிறான். எங்க? நான் கடைசி வரியில் இருந்துக்கிறேன், இவன் 1ஆம் வரியில் செலக்ட் பண்ணுறான். ஆனால் நிறைய பேருடைய வாழ்க்கையில் நீங்கள் கண்டிருப்பீர்கள், இந்த முன்னால் உள்ளவன் போய் பின்னால் உள்ளவன் வேலைக்கு சேர்ந்திருப்பான். முன்னால் உள்ளவன் போய் பின்னால் உள்ளவன் கம்பெனியில் என்ன செஞ்சிருப்பான், வேலைக்கு சேர்ந்திருக்கக்கூடிய எத்தனை பேரை வரலாறு நம்ம பார்க்கலாம் தெரியுமா? அவன் பெரிய கம்பெனி வச்சிருப்பான். இவன் எல்லாம் எப்படி முன்னேறினான் என்று எங்களுக்கு ஒரு கேள்வி என்ன செய்யும் வரும். ஹலாலா தான் முன்னேறி இருப்பான். இவன் படிச்சு இவன் சிமால முடிச்சு வார கட்டத்துக்கு உள்ள அவன் பார்த்தான், நம்மளுக்கு படிப்பு சரி வராது, இப்பயே நம்ம ஆரம்பிச்சிடணும். எப்ப? இப்பயே நம்ம தொழில ஆரம்பிச்சிடணும். சின்ன பெட்டி கடையில ஆரம்பிச்சு கம்பெனி வரைக்கும் வந்துருவான். இவர் அப்ப படிச்சுக்கிட்டு இருப்பார். அவன் கம்பெனி வச்சு வெஹிக்கல் வச்சு ஓடுற வரைக்கும் இவர் இன்னும் முடிக்கல. முடிச்சுட்டு இப்ப வேலை தேடணும். அக்கௌண்டன்ட் யார்கிட்ட போறது? அவன் தான் ஏற்கனவே உருவாக்கிட்டானே, அவன்கிட்ட போய் வேலை தேடி இன்டர்வியூ எல்லாம் படிச்சோம். இப்ப இவன் யோசிச்சாண்டா, வாழ்க்கை கணக்கை இவன் யோசிச்சாண்டா, நான் மதிப்பீடு போட்டு நல்லா வளர்ந்தவன், இவனுக்கு மதிப்பீடே பண்ண தெரியாதுன்னு நினைச்சவன். ஆனா அவன் எங்க இருக்கிறான்? மாறியும் இருக்கிறது, நான் மாற்றுக்கரு சொல்லவில்லை. இப்படி நடக்குதா இல்லையா? உலக வாழ்க்கை நம்ம பார்க்கலையா? நம்ம நிறைய பார்க்கிறோம். இவர்களெல்லாம் முன்னேறுவார்களா அப்படி என்று. யார் பெரும் அறிவோடு இருப்பார்களோ அவர்கள் நிறைய யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. யாருக்கு நிறைய யோசிக்கல அவன் வேலையில மட்டும்தான் இருப்பான். யார் நிறைய யோசிக்க இயலாதோ அவன் என்ன செய்வான் தெரியுமா? வேலையில இருந்து கொண்டே இருப்பான். அவன் வேலை என்ன செஞ்சிருவான்? அவனை
கொண்டு போய் முன்னேற்றி விட்டு இவர் யோசிச்சுக்கிட்டே இருப்பார், பிளேன் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஏன் இவருக்கு மைனஸ் விளங்கும் பிளஸ் விளங்கு, யோசிச்சு 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 முடிவெடுக்கிறதுக்குள்ள அவனுக்கு அதான் விளங்காது. அவன் ஒண்ட படு எடுத்து இறங்கி போய்கிட்டே இருப்பான். கடைசியில எங்க சந்திப்போம்? நமது பலகீனத்தில் அவனோட பலத்தில் நம்ம சந்திக்கக்கூடிய வரலாற்றை நிறைய என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, நான் எதற்கு இதை சொல்ல வருகிறேன் தெரியுமா? இந்த உலகத்தில் வாழ்க்கை மதிப்பீடு என்பது இருக்கிறதே, நம்ம எல்லாம் நினைத்து செய்ய முடிந்த ஒரு விஷயம் கிடையாது. நாங்கள் எல்லாம் நினைத்து செய்ய முடிந்த ஒரு விஷயம் கிடையாது. எவ்வளவுதான் நீங்க வாழ்க்கை ஒரு தொழிலில் முன்னேறுவது எப்படி, பணக்காரனாகுவது எப்படி, வசதி படைத்தவனாக மாறுவது எப்படி புக் போடுறாங்க. வசதி படைத்தவனாக மாறுவது எப்படி என்று புக் போடுறவன் லைஃபை போய் பாருங்க. நீங்க வசதி படைத்தவனாக மாறுவது எப்படி என்று எந்த வசதி படைச்சவனும் புக் போட மாட்டான். எப்படி? எந்த வசதி படைச்சவனும் வசதி படைத்தவனாக மாறுவது எப்படின்னு ஒரு புக்கு போடவே மாட்டான். காரணம் என்ன தெரியுமா? அவன் ஏற்கனவே வசதி படைச்சவன் ஆகிட்டான். இவனுக்குள்ள ரூட் இப்படி போட்டா தான் நம்ம வசதி படைத்தவனா என்ன செய்யலாம், மாறலாம் என்றது அவன்கிட்ட இருக்கும். அன்புள்ள சகோதரர்களே, இதை நிறைய பேர் படிச்சு பார்க்கிறேன். எப்படி நம்ம நிர்வாகத்தை செய்து கொள்வது, எடுகேஷனுக்காக நம்மளை திறமைப்படுத்திக் கொள்வதற்காக படிப்பது வேறு. ஆனால் இதிலே நமது முன்னேற்றங்களை தேடக்கூடிய எத்தனையோ பேரை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, ஆனால் நீங்கள் பார்க்கலாம், இதற்கெல்லாம் முதல் காரணம் என்ன தெரியுமா? இல்மிலே உள்ள என்ன குறைபாடு. அல்லாஹு தஆலா மனிதனை குறை அறிவோடு படைத்திருக்கிறான். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே எப்படி அதை சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால், சுப்ஹானல்லாஹ், சூரத்துர் ரூம் 7வது வசனத்திலே அல்லாஹ் இல்மை சொல்லுகிறான். இந்த உலகத்திலே குஃபார்களுடைய அறிவை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், காபிர்களுடைய அறிவை சொல்லி காட்டுறான். காபிர்களில் நீங்கள் எந்த முன்னேற்றகரமான நிலையில் இருக்கின்றவர்களை பார்த்து நீங்கள் மெச்சுகிறீர்களோ, எவர்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து உங்கள் உள்ளம் ஆச்சரியப்படுகிறதோ, அவங்க எல்லாரையும் சேர்த்துக்கங்க இந்த வசனத்துக்குள்ள. அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், يَعْلَمُونَ ظَاهِرًا مِنَ الْحَيَاةِ الدُّنْيَا وَهُمْ عَنِ الْآخِرَةِ هُمْ غَافِلُونَ. يَعْلَمُونَ ظَاهِرًا مِنَ الْحَيَاةِ الدُّنْيا. இந்த உலக வாழ்க்கையின் வெளிரங்கமான வாழ்க்கையை அவர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா சொல்றான், இந்த உலக வாழ்க்கையின் வெளிரங்கமான பகுதியை அவர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள். யாரெல்லாம் மறுமை நாளை புறக்கணித்தவர்களாக, இறைவனை நிராகரித்தவர்களாக, இந்த உலக வாழ்க்கை மட்டும்தான் என்று வாழ்கிறார்களோ, يَعْلَمُونَ ظَاهِرًا مِنَ الْحَيَاةِ الدُّنْيا, இந்த உலக வாழ்க்கையின் வெளிப்படையான பகுதியை, வெளிரங்கமான பகுதியை அவர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்கள்ட்ட இல்ம் இல்லைன்னு மறுக்கல, இல்ம் இருக்குது. எதை பற்றி? இந்த உலக வாழ்க்கையுடைய அபிவிருத்தி, இந்த உலக வாழ்க்கையுடைய சடங்கு என்ன, எப்படி முன்னேறுவது, அதனுடைய சிஸ்டங்கள் என்ன என்பதை பற்றி அவர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள். அதாவது வஹும் அனில் ஆகிரத்தி ஹும் காஃபிலூன், மறுமை நாளை பொறுத்த வரைக்கும் அவர்கள் அறிவற்ற பராமுகமானவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலக வாழ்க்கையுடைய விஷயங்களில் வெளிரங்கமான வாழ்க்கை யாரெல்லாம் அறிந்து வைத்திருக்கிறார்களோ அவர்களால் சில பொழுதுகளில் இன்னொருவர் பார்க்கிற நேரத்தில் சந்தோஷப்பட வாழ முடியும். எப்படி? வெளிரங்கமான உலகத்துடைய வாழ்க்கை யார் அறிந்து வைத்திருக்கிறார்களோ அவர்களால் பல பொழுதுகளில் பார்க்கின்றவர்கள் இவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று நினைக்கின்ற அளவில் அவர்களால் வாழ முடியும். ஆனால் அவர்களால் ஒரு நாளும் மகிழ்ச்சியாக வாழ முடியாது. அவர்களால் ஒரு நாளும் மகிழ்ச்சியாக வாழ முடியாது. ஆனால் பார்க்கின்றவர்கள் அப்படி வாழ்க்கை, இது மாதிரி ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும் என்று நினைக்கின்ற அளவில் அவர்களால் வாழ முடியும். ஏன்னா அவர்கள் இந்த உலக வாழ்க்கையுடைய வெளிரங்கமான வாழ்க்கையை அறிந்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு காலமும் உண்மையில் அவர்களுக்கு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. அப்படி என்றால் நாம் எப்படி சந்தோஷமான வாழ்க்கை வாழ முயற்சி எடுப்பது நினைத்து பாருங்கள். அன்புள்ள சகோதரர்களே, வெளிரங்கமான சந்தோஷம் என்று நான் சொல்வது எதற்கு தெரியுமா? நீங்கள் பார்க்கலாம், இந்த காதி கோர்ட்டுக்கு போய் நீங்கள் அமர்ந்தீங்கன்னு சொன்னால் அங்கே நிறைய என்ன செய்யும், வழக்குகள் வரும். மனைவியை பற்றி, கணவனை பற்றி, அதை பற்றி வழக்கு வரும். நம்ம நிறைய என்ன நினைச்சிட்டு தெரியுமா? பார்த்தீங்களா, அநியாயமாக இந்த குடும்பத்தில் மானம் போகுது, அநியாயமாக இந்த குடும்பத்தில் கௌரவம் போகுது அப்படின்னு நினைக்கிறோம். அதற்காக வேண்டி இந்த வழக்குக்கு வராத எல்லாரும் நல்லா வாழ்றாங்கன்னு அர்த்தமா? இல்லை. இந்த வழக்குக்கு வராத எல்லாரும் நல்லா வாழ்றாங்கன்னு அர்த்தம் இல்லை. ரெண்டு காரணமாக வராமிக்கிறாங்க. ஒன்று, அவன் நல்லா வாழ்றான், உண்மையிலேயே நல்லா வாழ்றான், உண்மையிலே சந்தோஷமா வாழ்றான், அதனால வரல. இன்னொன்று, நம்மளுக்கு வெளிரங்க வாழ்க்கையில் மானம் போகக்கூடாது. வீட்டில் அநியாயம் நடந்தாலும் சரி, வீட்டில் ஒழுக்கக்கேடே வந்தாலும் சரி, நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சோண்டு செய்தி வெளியே போய் நான் அவமானப்பட ரெடி இல்லை அப்படி என்கின்றவர்களுடைய வாழ்க்கையும் வழக்குக்கு என்ன செய்யாது, வராது. எனவே இரண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லை, வெளிரங்கமாக இரண்டு பேரும் சந்தோஷம். உலகத்தில் வெளிரங்கமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டு பேரும் சந்தோஷமா வாழ்றாங்க. ஆனால் உண்மையிலே ஒத்தன் தான் என்ன செய்யறான், சந்தோஷமாக வாழ்கிறான். இன்னொருவனை பொறுத்த வரைக்கும் வெளிரங்க சந்தோஷத்தோடும்
உள்ளுக்குள்ள பெரிய போராட்டத்தோடு என்ன செய்யறான், வாழுகிறான் என்பதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர், யஅலமூன ஸாஹிரம் மினல் ஹயாத்தித் துன்யா, வாழ்க்கையுடைய வெளிரங்கமான வாழ்க்கையின் அறிவை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இப்ப நான் உங்களுக்கு சொன்ன அமைப்பில் என்ன நீங்க புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், மனிதனை பொறுத்த வரைக்கும் மதிப்பீடுகளில் தவறுவிடக்கூடியவனாகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறான். முதல் காரணம் இல்முன் நாகிஸ், குறைவான அறிவு. வமா ஊதீது மினல் இல்மி இல்லா கலீலா, உங்களுக்கு குறைவான அறிவை தவிர உங்களுக்கு குறைவாகவே அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, மனிதனை பொறுத்த வரைக்கும் என்னதான் அறிவு இருந்துட்டாலும் சரி, இன்னைக்கு கேட்கிறாங்க மதங்கள் எதற்காக, மார்க்கம் எதற்காக, என்னத்துக்கு சட்டமெல்லாம் எங்களுக்கு தேவை, அதாவது இந்த மார்க்க சட்டமெல்லாம் எங்களுக்கு என்ன தேவை, மறுமையை வச்சு ஏன் அச்சமுறுத்தணும், எங்களுக்கு அறிவு இருக்குது சட்டம் இருக்குது, எங்களுக்கு அறிவு இருக்குது சட்டம் இருக்குது, நாம் ஏன் பயப்பட வேண்டும் அப்படின்னு என்ன செய்யறாங்க, கேட்கிறாங்க. அன்புள்ள சகோதரர்களே, அறிவிருந்தால் மட்டும் மனிதனால என்ன செய்ய முடியாது, சிறந்த முறையில் உலகத்தில் வாழ்ந்து வர முடியாது. மனிதனுக்கு இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான ஒரு அம்சம் தான் இன்ஃபிஆலாத், உணர்ச்சிகள், உணர்வுகள் இருக்குது மனிதனை கொடுத்துக்கிறான். திருடன் திருடுற நேரத்தில் அவன் அறிவு சொல்லும் இந்த திருட்டு கூடாது, உணர்வு சொல்லும் திருடினாத்தான் நீ வாழலாண்டு, என்ன திருடினாத்தான் நீ வாழலாம், திருடுன்னு சொல்லும். உணர்வு என்ன சொல்லுது, அவனை தூண்டுது. உணர்வு ஆசை காட்டும், உணர்வுடைய ஆசைகள் அவன்கிட்ட நிறைய இருக்கும். அவன் அறிவை விட உணர்வு என்ன செஞ்சிடும், மிகச்சிடும். இன்றைக்கு உலகத்தில் தவறு செய்யக்கூடிய அதிகமானவர்கள் அறிவில்லாதனால தவறு செய்யல, அறிவை மிகைத்த உணர்வால தான் என்ன செய்யறாங்க, நிறைய தவறு செய்ய. நமது வாழ்க்கையில் நடந்த நிறைய தவறுகளை எல்லாம் எடுத்து பாருங்க, வாழ்க்கையில் நடந்த எல்லா தவறும் எடுத்து பாருங்க. அந்த இடத்துல நமக்கு அறிவில்லாமல் இருந்ததா, அறிவை மிகைத்து உணர்வு இருந்ததா, அறிவை மிகைத்து உணர்வு இருந்ததா, நீங்க நினைச்சு பாருங்க. உணர்வு தான் நம்மளே மிகச்சு போயிருக்கும். அறிவு தெளிவா சொல்லும், கூடாது, செய்யாத, பாவம் என்றெல்லாம் சொல்லும். இருந்தாலும் என்ன செய்யும், என்னதாவது உணர்வுக்கு கட்டுப்படக்கூடிய மனோநிலை என்ன செய்யும், மனிதனுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நிலையை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, எனவே மனிதன் என்னதான் மதிப்பிட்டு விட்டாலும் அதை செயல்படுத்துவதற்கு உணர்வுக்கு சரியான வழிமுறை அவனிடத்தில் இல்லை என்றால் தவறு விடுவான். உணர்வுக்கு வாழ்க்கையில பெரிய இடங்களை கூட தவறு விடுவான். மொத்தம் வாழ்க்கையில் அழகான திட்டம் வச்சிருப்பான், சாதாரண காதலால வாழ்க்கையை அழிச்சிருவான். காண்றமா இல்லையா, பெரிய திட்டமெல்லாம் போட்டு படிச்சு எங்கேயோ போயிருப்பான். எங்கேயோ நடந்த ஒரு காதல் உணர்வு லைஃப் என்ன செஞ்சிடும், ஸ்பொயிலாக்கி எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும். மக்கள் கேட்பாங்க, இது இவனுக்கு தேவை, இவன் எப்படி இருந்தவன் தெரியுமா, இவன் எப்படி இருந்தவன், இவன் எங்க போக வேண்டியவன் தெரியுமா, மக்கள் ஆச்சரியப்படுவாங்க. அதை ஆச்சரியப்படுறவங்கள பார்த்தீங்கன்னா சாதாரண மக்களா இருப்பாங்க. இவன் பெரிய படிச்சவனா இருப்பான், முடியாது. அவனை கட்டுப்படுத்தியது எது, உணர்வு, அறிவல்ல. அவனை கொண்டு போய் சாத்தியது எது தெரியுமா, அவனது உணர்வு. எவ்வளவுதான் படித்து விட்டாலும் இறைவன் கொஞ்சம் உணர்வை மேலோங்க வச்சுட்டான்னு வைங்க, அவ்வளவுதான். உணர்ச்சியை கொஞ்சம் தூக்கி விட்டான்னு வைங்களேன், அறிவெல்லாம் அப்படி மங்கி போய் என்ன செஞ்சிடும், வேற இடத்தில் அவன் போய் விழக்கூடிய நிறைய வாய்ப்பு இருப்பதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இதற்கு நம்ம வாழ்க்கை நாம் உதாரணம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, அந்த அளவுக்கு உதாரணங்கள் நிறைந்து கிடப்பதை நம்ம பார்க்கிறோம். எனவே முதலாவது விஷயம், மனிதனுடைய குறைவான அறிவு மனிதனுடைய மதிப்பீட்டில் பல தவறுகளை ஏற்படுத்துகிறது, பார்த்து கொண்டிருக்கிறோம். இரண்டாவது, மனிதனுக்கு இறைவன் படைத்திருக்கக்கூடிய உணர்ச்சிகள், உணர்வுகள் என்ன செய்யும், மனிதன் கொஞ்சம் தான் சரி காணுவான், கொஞ்சம் தான் அவனுக்கு சரியா விளங்கும், இப்படித்தான் நான் வாழணும் என்று இறைவன் கொஞ்சம் தான் அவனுக்கு திறந்திருப்பான். அதுல எது போட்டு உடைச்சிரும், உணர்வு, உணர்ச்சி. வாழ்க்கையில் நீங்கள் எடுத்து பாருங்கள், சிலர் இந்த வெளிநாட்டுக்கு வந்ததிலே சிலருடைய வரலாற்று எடுத்து பார்த்துக்கலாம். வெளிநாட்டுக்கு போய்த்தான் ஆகணும்னு முடிவெடுத்ததுக்கு ஏதாவது பின்னால் ஒரு சம்பவம் இருக்கும், ஒரு ஏதாவது ரோசம் ஏற்படுத்துற மாதிரி யாராவது ஒன்று செஞ்சிருப்பான். வாழ்க்கையில் அவன் போட்ட எல்லா பிள்ளைகளையும் தூக்கி வீசிட்டு வெளிநாட்டுக்கு வந்து இறங்கிப்பான். இறங்கின பிறகு மனிதன் உள்ள ரோச பிரச்சனை இருக்குதே, சரி கட்டியத்தை இழுக்க வேண்டியதான் என்ன செஞ்சிருவான், இழுத்துக்கண்டே போய்கொண்டிருக்கக்கூடிய எத்தனை பேர் வாழ்க்கிறோம். சிலர் நல்லா படிச்சுக்கிட்டு நல்லா படிக்கக்கூடியவர்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு தின்ன வழி இல்லாம வாழ்க்கையில ஒரு நாளைக்கு ஒரு முறை சாப்பிட்டு முன்னேறி ஏழவல் வரைக்கும் அல்லது அறிவு தரத்தில் ஒரு பெரிய இடத்தை அடைஞ்சிருப்பான். எவனோ ஒருத்தன் சீண்டி இருப்பான். இந்த பிச்சைக்காரெல்லாம் முன்னேறி என்ன நடக்க போகுது, அவ்வளவுதான். படிப்பெல்லாம் தூக்கி வீசிட்டு யாராவது ஐடியா கொடுப்பான், இது சரியான வழி என்ன தெரியுமா, நீ ஃபொரின் போறதுதான் என்னது சரியான வழி. இந்த பாரு, இவர் 800 ரியால் ஆரம்பிச்சு இப்ப 8000க்கு வந்திருக்கிறார், யாரையாவது தர காட்டின உடனே இவன் எல்லா படிப்பையும் தூக்கி வீசிட்டு எங்க வந்துடுறான், ஃபொரின் வாழ்க்கை. அவர் மாதிரி இவனுக்கு வரையலுமா, இவன் அப்படி நினைச்சு என்ன செய்வான், இங்க வந்து இறங்குவான். இறங்கி ஆச்சரியமாய்க்கு சிலருடைய வரலாறுகளை பார்த்தா, நான் வந்து எவ்வளவு படிச்சவன்னு பார்த்தா இவங்கெல்லாம் படிச்சிருக்கிறவங்களா என்று நினைக்கக்கூடிய அளவில் நிறைய படிச்சிருக்கிறாங்க. பெரிய இடத்துல வர வேண்டியவர்களாக நம்ம மனசு சொல்லுது.
ஏன் மாறிச்சுன்னு சொன்னா ஒரு ரோசமான ஒரு சம்பவத்தை சொல்றாங்க. இந்த சம்பவம் தான் எனக்கு காரணம், இந்த சம்பவம் தான் எனக்கு காரணம். எது மிகைச்சது? உணர்ச்சி, உணர்வு. அன்புள்ள சகோதரர்களை, இதை யார் கூடுதலா பயன்படுத்துவாங்க தெரியுமா? மனிதன் அடிப்படையில் நம்ம உணர்வுல விழுந்துருவோம். ஆனா இந்த உணர்வுகளை அலர்ந்து யார் யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா? முனாஃபிக்குகள். உணர்வுகளை அலர்ந்து இப்படி போட்டா இவன் மாறிடுவான்னு சொல்லி இதை யார் யூஸ் பண்ணுவாங்கன்னா முனாஃபிக்குகள். அல்லாஹ் குர்ஆன்ல அதை சொல்லி காட்டுறான். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். எப்படி என்று சொன்னால், அதாவது இதா ரஅய்தஹும் துஅஜிபுக அஜ்சாமுஹும் வ யகூலு தஸ்மஅ லிகௌலிஹிம் கஅன்னஹும் குஷ்பும் முஸன்னதா. அல்லாஹ் தஆலா சொல்றான், அவங்கள பார்த்தீங்கன்னா உடம்ப பார்த்தா உங்களுக்கு பிரமிச்சிரும். எப்படி என்று சொல்லி என்னது பிரமிச்சிரும். அதே போல அவர்கள் பேசினாங்கன்னா காது கொடுத்துருவீங்கன்றான் அல்லாஹ். முனாஃபிக் பேசினா எப்படி காது கொடுக்கிறது? உணர்வுக்கு ஏற்ற மாதிரி பேசுவான். ஆனால் சாத்தப்பட்ட பலகைகள் போன்று அவர்கள் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் தர்மம் செய்ய வருவாங்க. யாராவது பெரிசா கொண்டு வந்தா முனாஃபிக்கள் ஒரு ஓரமாக இருப்பாங்க, தர்மம் செய்ய மாட்டான். பெரிசா கொண்டு வந்து அவன மனசை நோகடிக்கிறது. எப்படி நோகடிக்கிறதுனா அவனோட உணர்வை கின்றது. எப்படின்னா, இது இவனுக்கு தேவையா, இது இவ்வளோ பெருசா கொண்டு வந்து தர்மம் செஞ்சு முகஸ்துதி, எல்லாம் முகஸ்துதி அப்படின்றது. அவனுக்கு எப்படி இருக்கும்? பெரிய அமௌண்ட்டை கொண்டு வந்து கொடுத்தவன் பாராட்டு கிடைக்காட்டி பரவாயில்ல, ஏச்சி கிடைக்கணுமா, இதை செஞ்சிருவான். மனசு நோக வச்சு அனுப்பிடுவான். யாரா வீட்டில் உள்ள சாதாரண ஒரு சர்டிஃபிகேட்டை தூக்கிட்டு வந்துடுவாங்க, சின்ன ஒரு விஷயம். அதை பார்த்து இது தேவையா இவனுக்கு, இதனால நம்ம என்ன செஞ்சிட போறோம், இது பேசாம வீட்டில் வச்சா முடிஞ்சு, உள்ளவனுக்கு தான் தர்மம், இவன் தூக்கிட்டு வரான் அப்படின்றது. அவங்களுக்கு எப்படி இருக்கும்? என்னடா இதுக்கு போய் இப்படி சொல்றான்ல இருக்கும். அவங்களுக்கு தர்மம் செய்ய சொல்லுவான் அல்லாஹ் தஆலா, நீங்க தர்மம் செய்யுங்கன்னு சொல்லுவான். அதுக்கு என்ன பதில் தெரியுமா? அல்லாவே கொடுக்க விரும்பாதவனுக்கு நான் ஏன் கொடுக்கணும் கேட்டோம். அல்லாவே கொடுக்க விரும்பாதவர்களுக்கு நாங்க ஏன்? எல்லாத்துக்கும் பதில் இருக்கு, அழகான பதில். மனிதர்களுடைய உணர்வுகளை நோகடிக்கிறது. அல்லாஹ் குர்ஆன் வசனம் இறக்கினான், வல்லதீன லா யஜிதூன இல்லா ஜுஹதஹும். இவர்கள் பரிகசிக்கிறார்கள், தங்களது முயற்சியை தவிர வேறு முயற்சிகள் இல்லாமல் இருக்கிறத கொண்டு வராங்களே, அவர்களை பார்த்து இவர்கள் என்ன செய்கிறார்கள்? பரிகசிக்கிறார்கள். சஹிரல்லாஹு மின்ஹும், அல்லாஹ் அவர்களை பார்த்து பரிகசிக்கிறான். அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்? குர்ஆன் வசனம் இறக்கினான். நான் என்ன சொல்ல வந்தேன், இந்த உணர்வு இருக்குதே, உங்களோட வாழ்க்கையில நிறைய பேர் என்ன செய்யலாம்? அபிவிருத்தி செஞ்சு விடலாம், டெவலப் பண்ணி விட்டுலாம். விட்டீங்கன்னா உங்களோட லைஃபே மாறிடும். அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், நபியே, அல்லாஹ் அல்லாதவர்களை கொண்டு உங்களை அச்சமுறுத்துகிறார்கள், அல்லாஹ் அல்லாதவர்களை கொண்டு உங்களை அச்சமுறுத்துகிறார்கள். நீங்க ஒரு ஆபத்தை தைரியமாக எதிர்நோக்கி போய்கொண்டிருப்பீர்கள், இதை செய்யலாம் அப்படின்னு போய்கொண்டிருப்பீர்கள். நீங்க எதுக்கும் ஆலோசனை கேட்பேன்னு நீங்க போய் கேட்குறீங்க பாருங்க, அவர் நல்லவராகவும் இஹ்லாஸ் உள்ளவராகவும் உங்களுக்கு நல விரும்புவராக இருந்தா நல்லது. அல் முஸ்தஷாரு முஅ்தமன், நீங்க யாரிடத்தில் போய் ஆலோசனை கேட்கிறீர்களோ அவர் அமானிதம் பேண வேண்டும், அப்படி இருக்கணும் என்ற சொல்றாங்க. நீங்க போய் கேட்கிறவர் இவனை முன்னேற விடக்கூடாது என்கின்ற ஒரு மனநிலையில் இருந்தான்னு வைங்களேன், லேசா உங்களை திருப்பிடலாம். உணர்வு உங்களுக்கு என்ன அறிவு இருந்த வேலையில் எப்படி திருப்பிடலாம் தெரியுமா? இதுல நீங்க போகாதீங்க, இது என் அட்வைஸ், இதுல நீங்க போகாதீங்க என் அட்வைஸ். போனீங்க திருப்பி மீள மாட்டீங்க, அதுக்கு பிறகு உங்களோட விஷயம் முடிச்சு. என்ன செய்வேன்னு சொல்லுங்க, நல்ல அறிவிற்கு இதுல போகலாண்டு, நல்லா இதுல வெற்றி பெறலாம் உங்களோட மனசு சொல்லுது, போக மாட்டோம். உணர்வு என்ன செஞ்சிரும்? அப்படியே தூண்டி விட்டுரும். தூண்டி விட்டா முடிஞ்சது. அல்லாஹ் தஆலா சுப்ஹானல்லாஹ் குர்ஆனில் ஒரு வசனம் சொல்லி காட்டுகிறான், ஃபிர்அவுனை பற்றி சொல்கிற நேரத்தில். அல்லாஹ் அதாவது ஃபஸ்தகஃப கௌமஹு ஃபஅதாஉஹு, இந்த வசனத்தை யோசிக்கின்ற பெரியோர் உளவியல் அல்லாஹ் தஆலா சொல்றான். ஃபஸ்தகஃப கௌமஹு ஃபஅதாஉஹு, ஃபிர்அவுன் தன் சமுதாயத்தை ஏளனமாக பார்த்தான், கீழ்த்தரமாக பார்த்தான். அதனால் அவர்கள் அவருக்கு வழிபட்டார்கள், அதனால் ஃபிர்அவுனுக்கு வழிபட்டார்கள். நம்ம யாரும் கேவலமா பார்த்தா வழிபடுவோமா? உன்னால ஒரு பிரயோசனம் இல்லை, உன்னால யூஸ் இல்லை, நீ எதுக்கு இருக்கிறாய் அப்படின்னு அவனை பின்பற்றுவோமா? ஒரு ஒன்னால மட்டும் நலவாண்டு ஓடிடுவோம், அப்படித்தானே? அவனை நம்ம பின்பற்ற மாட்டோம். அல்லாஹ் சொல்றான், ஃபஸ்தகஃப கௌமஹு ஃபஅதாஉஹு, ஃபிர்அவுன் தன் சமுதாயத்தை பார்த்து பரிகசித்தான், ஏளனப்படுத்தினான். உடனே இவர்கள் வழிபட்டார்கள். எப்படி சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் என்ன சொல்ல வரான் தெரியுமா? இந்த உணர்வை யூஸ் பண்ணான்னு வைங்களேன், உணர்வுல கையடிச்சான்னு அறிவு போயிடும், சாதாரணமான விஷயம் இல்லை. அதை ஃபிரௌன் செஞ்சா. எப்படி செஞ்சான்னு சொன்னா, அந்த மக்களை பார்த்து, மக்களே உங்களுக்கு எதுவும் தெரியாது, நான் இந்த நாட்டுடைய மன்னன், நான் உங்களுடைய ரப்பு, எனக்கு தான் எல்லாம் தெரியும். இது மனிதன் ஏற்றுக்கொள்ளும். நீங்க ஒரு ஊருக்கு போறீங்க, புதுசா ஒரு எங்கேயா ஒரு ட்ரிப்புக்கு ஒரு ஊருக்கு போறீங்க, அங்க ஒரு ஆள் வராரு, இந்த நாடு மிச்சம் மோசம், நீங்க நம்பிக்கையான ஆட்கள் நிறைய காண வாய்ப்பு குறவு,
எதுக்கும் நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் என்னோட கண்டெக்ட் பண்ணிக்கங்கன்ட்டு அவன் போனான்னு வைங்களேன், நீங்கள் யாரை கண்டெக்ட் பண்ணுவீங்க? உங்களை என்ன செஞ்சான் தெரியுமா? உங்களுக்கு அறிவில்லை என்று சொன்னா அதான் அர்த்தம். விளங்கிட்டா? உங்களுக்கு ஒன்றும் விளங்காதுன்னு அர்த்தம். இந்த ஊரில் புதுசு உங்களுக்கு ஒன்றும் வேலை செய்யாது. ஃபஸ்தஹஃப், உங்களுடைய அறிவை முதல்ல அவன் பரிகாசிச்சுட்டான். உடனே நீங்கள் என்ன செய்வீங்க? அவன் என்ன சொன்னாலும் கேட்பீங்க. நீங்கள் எனக்கே கண்டெக்ட் பண்ணிக்கங்கன்னா உடனே எல்லாம் திரும்பிடுவீங்க. உங்களுக்கு லைனெல்லாம் அங்கே தான் திரும்பிடும். புதுசாக நீங்கள் முதலாவது யாரை பிடிக்கிறீங்களோ அவன் உங்களுக்கு பக்கத்தான் என்ன செய்வான்? இருப்பான். அதனால தான் அல்லாஹ் தஆலா சொல்றா, உடனே அவன் எதை கேட்டாலும் அவன்கிட்ட கேட்பான். ஏன்? எங்கள்கிட்ட அறிவில்லை. எங்களிடத்துல என்னது? அறிவில்லை. நம்ம முடிவெடுக்கிறோம். அல்லாஹ் சொல்றா, ஃபஸ்தகஃப கௌமஹு ஃபஅதாஉஹு. அன்புள்ள சகோதரர்களே, தன் சமுதாயத்தை கேவலமாக பார்த்தான், அவர்கள் வழிபட்டார்கள். உங்களுக்கு எதுவும் விளங்காது, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, உங்களுக்கு சரி வராது, என்னையே பின்பற்றுங்கன்னு சொன்னாங்க. அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க? நம்மகிட்ட எங்க நுழைஞ்சிருக்கு, அவர் பெரிய ஆளப்பா என்று பின்பற்ற என்ன செஞ்சாங்க? ஆரம்பித்தார்கள். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, உணர்வு. மனிதன் மதிப்பீடுகளில் தவறுவிடக்கூடிய இடங்கள்ல மிக முக்கியமான பகுதி தனது உணர்வுகளுக்கு இடம் கொடுத்தல். அறிவு தெளிவாக இருக்கும், சரி என்று சொல்லும், இதில் தான் போகணும் என்று சொல்லும். உணர்ச்சி அப்படியே தூண்டி, அதுக்கு மனைவி காரணமாக இருக்கலாம், குடும்ப பின்னணி காரணமாக இருக்கலாம், அல்லது மனைவி முடிவெடுக்க கணவன் காரணமாக இருக்கலாம், யாரு காரணமாக இருக்கலாம். அந்த உணர்ச்சிக்கு அடிமைப்பட்டு உடனே நம்ம என்ன செஞ்சிருவோம்? அந்த அறிவை மறந்து விடக்கூடிய நிலைமையை நம்ம இருப்பதை என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, மனிதன் மதிப்பீட்டில் தவறு செய்வதற்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது சகோதரர்களே, மனிதனை சரியான முறையில் வழிநடத்திக் கொள்வதற்கு சட்டங்கள், கண்டிப்பு, இவைகள் மனிதனுக்கு உதவக்கூடிய ஒரு இடத்துல நம்ம பார்க்கிறோம். இதை நம்பி நம்ம உலகத்தில் நிறைய வாழ்றோம். அப்படியா இல்லையா? மதிப்பீடு என்பதில் இன்னொரு பகுதியை கேட்டுக்கங்க, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அறிவு, நமது உணர்ச்சி, அறிவில் உள்ள குறைபாடு உணர்ச்சி. மூன்றாவது, நம்மை வழிநடத்தக்கூடிய இந்த உலகத்தில் மனிதன் சரியான முறையில் நடப்பதற்கு கண்டிப்பை ஒரு ரூல்ஸா எடுத்துக்கிறான், மனிதன் வழியாக எடுத்துக்கிறான், அதை ஏற்றுக்கொள்றான் மனிதன். அதனால தான் தந்தையுடைய கண்டிப்பில் மகன் வளர்வதை உலகம் என்ன செய்து அங்கீகரிக்குது. ஒரு ஆபீஸை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அங்க உள்ள எட்மினுடைய கண்டிப்பில் மற்றவர்கள் அந்த சட்டப்படி நடப்பது அந்த கண்டிப்பை ஏற்றுக்கொள்கிறது. ஏன்னா கண்டிச்சா தான் மனுஷன் என்ன செய்வான்? கொஞ்சம் போவான். மனிதனை பொறுத்த கண்டிப்பு என்று சொல்வதை விட வழி, சோதனை, கஷ்டம் என்று சொல்லலாம். கண்டிப்பு என்பது கஷ்டம், வழி, சோதனை தான். மனிதன் தன் நலவுகளுக்காக அதை ஏற்றுக்கொள்கிறான். மனிதன் தன் நலவுகளுக்காக கண்டிப்புகளை, கஷ்டங்களை, வழிகளை ஏற்றுக்கொள்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, இந்த இடத்துல நம்மளுக்கு தவறாக பல இடங்களில் அமைந்து விடுவதை நம்ம பார்க்கிறோம். நமக்கு தந்தை தவறாக அமைந்து விடுவார், தாய் தவறாக அமைந்து விடுவார், குடும்பத்தில் தவறுகள் என்ன செய்துவிடும்? அமைந்துவிடும். இப்படி பலவிதமான தவறுகள் அமைவதனாலும் வாழ்க்கை தவறு விடுவதெல்லாம் நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். இந்த ரீசன் எல்லாம் நான் இந்த 3 ரீசன்களை நான் விரிவாக சொல்ல வேண்டிய ஒரு ரீசன் என்றாலும் ஓரளவுக்கு போதுமாக நான் சொல்லி இருக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, இவைகளெல்லாம் மனிதன் தன் வாழ்க்கையுடைய மதிப்பீடுகளில் எங்கெல்லாம் தவறு விடுகிறான் என்பதை சொல்லக்கூடிய விஷயங்கள். அன்புள்ள சகோதரர்களே, சரி, நான் வரையறுத்து சொல்கிறேன். மனிதன் தவறு விடக்கூடிய இந்த மதிப்பீட்டிலே தவறு விடக்கூடிய கிரவுண்ட் இருக்குது. இது நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா வாழ்க்கை ஃபுல்லா பல வகையாக வகைப்படுத்தலாமா இல்லையா? கல்வி, அரசியல், அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் முக்கியமான 4 பகுதிகள் நம்ம அடிக்கடி தவறு விடக்கூடிய அல்லது மனிதனுக்கு அத்தியாவசியமாக தேவைப்படக்கூடிய கிரவுண்ட். அது நம்ம தவற விடக்கூடிய கிரவுண்ட். 1, பாவம். நம்ம செய்யக்கூடிய இறைவனுக்கு முரணான, மார்க்கத்துக்கு முரணான விஷயங்களில் நம்ம செய்கின்ற மதிப்பீடுகள் நமது வாழ்க்கையை அழித்து விடக்கூடிய இடத்துல நீங்கள் என்ன செய்யலாம்? பார்க்கலாம். அடுத்தது பாவம் தான், அதே நேரம் அநியாயம். 2வது அநியாயம், இன்னொரு மனிதனுக்கு செய்யக்கூடிய அநியாயம் என்ற பகுதி. அதில் திருட்டு வரலாம், சொத்து சூறையாடல் வரலாம். இன்னொரு மனிதனுக்கு நீங்கள் எந்தெந்த வகையிலெல்லாம் அநியாயம் என்ற பகுதிகளை செய்கிறீர்களோ, இது மனித வாழ்க்கையில் மனிதன் தவறாக மதிப்பிடக்கூடிய மிக முக்கியமான, அதாவது அவனுடைய யோசனை வேற, சிந்தனை வேறு, ஆனால் அவன் அதை அப்படித்தான் அதில் சிந்திக்கிறான், ஆனால் முடிவுகள் வேறென்று இறைவன் என்ன செய்கிறான்? சொல்லி காட்டக்கூடிய விஷயங்கள் 2வது. 3வது உலக பொருளாதாரம் ஈட்டல். உலகத்தில் ஏர்னிங் இருக்குது. இந்த அதாவது தனக்கு உலகத்தில் உள்ள வளங்கள் தக்கஸ்தூர் அதிகப்படுத்தி இந்த உலகத்திலே தேடிக்கொள்ளல் என்கின்ற பகுதியில் மனிதனுடைய கணிப்பீடு, மனிதனுடைய மதிப்பீடு தவறுகின்ற இடங்கள் 3. 4வது மனிதனை மனிதன் மதிப்பீடு செய்வதில் விடுகின்ற இடங்கள். மனிதனை யார் நமக்கு நல்ல சிறந்தவர்கள், யார் நமக்கு கெட்டவர்கள், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அதை சொல்லி காட்டுகிறான். அதுவும்
நம்மெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிற இடத்துல அல்லாஹ் அதை சொல்லி காட்டுறான். ஆபாஉக்கும் அவ் அப்னாஉக்கும் லா தத்ரூன அய்யுஹும் அக்ரபு லக்கும் நஃபா. எப்படி சுப்ஹானல்லாஹ், உங்கள் பெற்றோர்கள் உங்களது பிள்ளைகள் இவர்களில் யார் உங்களுக்கு சிறந்த முறையில் பயனளிக்க கூடியவர்கள் என்பது உங்களுக்கு தெரியாது என்றால், யார் நம்ம உலகத்தில் மதிப்பிடுவதிலேயே உலகத்திலேயே மிக சிறந்த மதிப்பீடாக நம்மளுக்கு நன்மை செய்யக்கூடியவர்கள் யாரை நினைப்போம்? தாய் தந்தை அல்லது பிள்ளை. அல்லாஹ் சொல்றான் ஆபாஉக்கும் அவ் அப்னாஉக்கும் லா தத்ரூன அய்யுஹும் அக்ரபு லக்கும் நஃபா. உங்களுக்கு இந்த இரண்டு பேர்களில் யார் அதிகம் பலனளிக்க கூடியவர்கள் என்பது உங்களுக்கு தெரியாது. மதிப்பீடு. சுப்ஹானல்லாஹ், இந்த 4 பகுதி நீங்க நினைச்சு பாருங்க. 4 பகுதியோடு குர்ஆன் சுன்னாவுடைய வழிகாட்டலை நீங்கள் அணுகி பாருங்க. இது கிரவுண்ட் நிறைய இருக்கும். கல்வி தேடல், மனிதனுடைய இந்த பகுதிகள் நிறைய இருக்கும். ஆனால் நான் வரையறுத்து சொல்கின்ற பகுதிகளாக இறை பாவம் செய்தல் என்ற பகுதி, அநியாயம் என்பது இன்னொருத்தருக்கு செய்யக்கூடிய ஹக்கோடு சம்பந்தப்பட்ட பகுதி, 3வது தகஸ்ஸுர், இந்த உலகத்திலே மனிதன் ஏர்னிங் சம்பாத்தியம் தேடக்கூடிய பகுதி என்பது, 4வது பகுதியாக தக்யீமுர் ரிஜால், மனிதன் நமக்கு நலவு செய்யக்கூடியவர்களை தீர்மானிப்பது, நமக்கு கெடு செய்யக்கூடியவர்களை விட்டு தூரமாவது, இதை மதிப்பிடுவது. இந்த மதிப்பீடு, இந்த 4ம் மனிதன் மதிப்பீட்டில் அதிகம் தவறுவிடக்கூடிய அல்லது பெருமையோடு செயல்படக்கூடிய இடங்கள். இதெல்லாம் பெருமையோடு செயல்படக்கூடிய இடங்கள். சுப்ஹானல்லாஹ், இதிலெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். பலர் பலவிதமாக நான் உதாரணங்களை இதில் சேர்த்து உங்களுக்கு சொல்லிக் கொண்டு போகலாம். அன்புள்ள சகோதரர்களே, நீங்கள் பாருங்கள், இந்த பாவம் என்கின்ற பகுதி, உலக பொருளாதாரத்தை தேடுதல் என்ற பகுதி, அநியாயம் என்கின்ற பகுதி, மனிதர்களை மதிப்பிடுதல் என்கின்ற பகுதி, மனிதன் இந்த வாழ்க்கையில் நஷ்டமடைந்த மிக முக்கியமான பகுதிகளில் பிரதானமானவைகள். இந்த உலகத்தில் நஷ்டமடையக்கூடிய பகுதிகள் பிரதானமானவைகள் என்பதை நீங்கள் கண்டுகொள்ளலாம். பாவம் என்ற பகுதியை பாருங்கள். அல்லாஹு தஆலா பொதுவாக மனிதனை பொறுத்த வரைக்கும் ஷைத்தான் மிகப்பெரிய எதிரி என்பதை நம்ம புரிஞ்சு வச்சுக்கிறோம். ஆனால் பாவம் செய்யக்கூடிய மனிதனுடைய மனோநிலையை ஷைத்தான் எப்படி மாற்றி வைத்திருக்கிறான்னு பாருங்க. அதற்கு நான் இது ஒரு வெளியே உதாரணம் என்று சொன்னாலும் கூட, இது ஒரு மிக நேரடியாக தொடர்படாத உதாரணமாக இருந்தாலும் கூட நான் இதை சொல்லிக் கொள்கிறேன். இந்த உதாரணம் அதாவது மனிதன் எப்படியெல்லாம் தவறு விடுகிறான் என்பதற்கு. இப்போ ரமலான் வருகிற நேரத்தில் இந்த சினிமா பார்த்து கொண்டிருந்தவங்க, பாட்டு கேட்டு கொண்டிருந்தவர்கள், அல்லது தவறான வாழ்க்கையில் ஈடுபட்டு கொண்டிருந்தவர்கள் எல்லாம் நிறைய உணர்வு பெறக்கூடிய மக்களாக இருந்தார்கள். எப்படி தெரியுமா? நம்ம சினிமா பார்க்க கூடாது, அது கூடாதுன்னு கன்ஃபார்ம் தானே, அது கூடாது, பாட்டு கேட்க கூடாது, நம்ம இந்த மாதிரி வேலைகளை ஈடுபடவே கூடாது, ரமலான் வந்துட்டு அப்படின்னு இருக்க கட்டி முடிவெடுத்தார்கள். இது பார்க்காம கேட்காம இருக்கிறாங்களே. அல்லாஹ் சொல்ற மாதிரி, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்ற மாதிரி, வலம் நஜித் லஹு அஸ்மா, அவங்கள்ட்ட பெரிய ஒரு அஸ்ம் இருக்கலே, அவங்கள்ட்ட உணர்வுல ஷைத்தான் உண்டு போட்டான். நீ கட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, நீ பாட்டு கேட்கறியா? இல்லை. படம் பார்க்கறியா? இல்லை. ஒழுக்க கேடான வேலைக்கு தான்? இல்லை. என்ன பெரிய முடிவு எடுக்கிற நீ? ஒன்றும் இல்லை, சும்மா ரமலான் வர மாதிரி வர வேண்டியதா? அவங்க கொஞ்சம் இபாதத்தை செய்யணும் மட்டும் முடிவு எடுத்தாங்க, அவ்வளவுதான். ஆனால் சுப்ஹானல்லாஹ், பாவிகள் என்று இந்த சமுதாயத்தில் பகிரங்கமாக விளங்கியவர்களுடைய வணக்கமும் இந்த ரமலான்ல, வணக்கசாலிகள் என்று கருதப்பட்டவர்களுடைய வணக்கத்தை ஒப்பிட்டு பாருங்க. அவங்க தான் கூட இருக்கிறாங்க. யாரு பாவத்தில் இருந்து கொண்டிருந்தார்களோ அவங்க பாவம் செய்யறாங்கன்றது அவங்களோட உள்ளத்துக்கு தெரியும். அதனால் அதை விட்டு மிக ஆர்வமாக இதில் ஈடுபட்டார்கள். இந்த ஏற்கனவே இந்த பகிரங்கமாக வெளிப்படையாக தெரியக்கூடிய பாவங்களை செய்யாம இருந்தாங்களே, அவங்க நுழைகிற நேரத்தில் பெரிய ஒரு முயற்சி என்ன செய்யலை, அதில் எடுக்கலை. ரமலான் போச்சு அதோட. ஏன்? அவங்க தொழுகை நோம்பு இது நம்ம இதில் தானே கவனம் எடுக்க. ஏற்கனவே 5 நேரம் தொழுகிறாங்க, ஏற்கனவே பல இபாதத்து செய்கிறாங்க. அதனால அவர்கள்ட்ட பெரிய ஒரு முயற்சி இருக்கல. ஷைத்தான் வேகமாக கொண்டு போயிட்டான். இதில் சோர்வில் வேகமாக கொண்டு போயிட்டது நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். நான் இதை எதுக்கு சொல்ல வருகிறேன் தெரியுமா? பாவங்களில் மனிதனுடைய சிந்தனை போக்கு, மனிதனுடைய அணுகுமுறை ஒரு மாதிரி இருக்கும். ஷைத்தானுடைய அணுகுமுறை என்ன செய்யும், ஒரு மாதிரி இருக்கும். ஷைத்தான் கடைசி நிமிஷம் வரைக்கும் அதை அப்படியே கொண்டு போவான். இன்றைக்கு நிறைய பேருடைய மனநிலை என்ன தெரியுமா? பாவம் செய்யக்கூடிய மனிதர்களை நீ பார்க்கலாம், தௌபா செய்யும் வரைக்கும் நான் மௌத்தாக மாட்டேன், தௌபா செய்யும் வரைக்கும் நான் மௌத்தாக மாட்டேன். நிறைய பேருடைய நல்லெண்ணம், கடன்காரனுடைய எண்ணத்தை பார்த்தீங்கன்னா, நான் கடன் கொடுக்கும் வரைக்கும் நான் மௌத்தாக மாட்டேன். குடும்ப பொறுப்புள்ளவண்ட எண்ணத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பொறுப்புகள் முடியும் வரைக்கும் நான் மௌத்தாக மாட்டேன். பெரும்பாலும் அவருடைய உள்ளத்தில் என்னது, பெரும்பாலும் நான் மரணிக்க மாட்டேன் என்ற மதிப்போடு வாழ்ந்து கொண்டிருப்பதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அதை பற்றி அவன் எந்த முடிவும் எடுப்பதில்லை. அதை எடுத்து யோசிச்சு இப்படித்தானா அப்படின்னு யோசிப்பதில்லை. சாத் இப்னு முஆத் மரணிச்சாரு, கொல்லப்பட்டாரு.
அதுபோல முஸ்அப் இப்னு உமைர் கொல்லப்பட்டார், ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டார், நபிமார்கள் கொல்லப்பட்டார்கள். இதைவிட நான் என்ற சமுதாயத்துக்கு அல்லாஹ் முக்கியமாக கருதுவானா? கருத மாட்டான். ஆனால் மனிதனை பொறுத்த வரைக்கும் இந்த அனுமானங்களை பற்றி எதுவுமே யோசிப்பதில்லை. மனிதன் தன்னை தானே ஏமாற்றிக் கொள்கின்ற அமைப்பில் கொண்டு போவதை பார்க்கலாம். அல்லாஹ் இதற்கு குர்ஆனில எப்படி சொல்றான்டா? அமானி அப்படின்றான் அல்லாஹ். அதில் குர்ஆன்ல சொல்லக்கூடிய பேர் என்னதுமா? அமானி என்றா தவறான யூகங்கள், தவறான எண்ணங்கள், தவறான யூகங்கள் என்ன செய்யலாம் சொல்லலாம். நினைச்சு போறான். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான் பாருங்க. அதாவது சூரத்துல் பக்ராவிலே இந்த வசனத்தை நீங்கள் பார்க்கலாம். எப்படி என்று சொன்னால் வகர்ரத்துக்குமுல் அமானி, வகர்ரத்துக்குமுல் அமானி, உங்களை வீணான யூகங்கள், வீணான கற்பனைகள், வீணான எண்ணங்கள் உங்களை ஏமாற்றி விட்டன, உங்களை ஏமாற்றி விட்டன. ஹத்தா ஜா அம்ருல்லா, அல்லாஹ்வுடைய கட்டளை வருகின்ற வரைக்கும் அப்படியே ஏமாற்றி கொண்டு போய்விட்டன. வகர்ரக்கும் பில்லாஹில் கரூர், ஷைத்தான் உங்களை அல்லாஹ்வை விட்டும் திசை திருப்பி விட்டான் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அதுக்கு அல்லாஹ் சொல்ல என்ன தெரியுமா? அமானி. அன்புள்ள சகோதரர்களே, குர்ஆன்ல அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய எல்லா சொல்லையும் ஒரே மாதிரி அணுகிவிட வேண்டாம். அல்லாஹ் தஆலா என்ன கிடக்கைகள் எல்லாம் பிரிச்சு பேசுறான். குர்ஆன்ல பாருங்க, ஒபஷிரில் முஹ்பிதீன் அல்லாஹ் தஆலா சொல்றான். முஹ்பிதீன்களுக்கு நல்ல நன்மாராயம் சொல்லுங்கள் குர்ஆன்ல சொல்றான். பஷிரில் முஃமினீன், முஃமின்களுக்கு நல்லது சொல்லுங்க என்று சொல்ற அல்லாஹ் முஹ்பிதீன்களுக்கு நல்ல செய்தி சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இஹ்பாத் என்பது உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். இஹ்பாத் என்பது உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயம். அதே மாதிரி அமானி, வீணான யூகங்கள், வீணான கற்பனைகள் உங்களை திசை திருப்பி விடக் கூடாது என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். ஏனென்றால் மறுமை நாளில் நீதியை தவிர இறைவன்கிட்ட வேற எதுவும் எடுபடாது. இறைவனிடத்தில் மறுமை நாளில் நான் உன்னைய பத்தி இப்படித்தான் நினைச்சிருந்தேன் என்பது அல்லாஹ்ட்ட என்ன செய்யாது? எடுபடாது. இறைவனிடத்தில் எது நீதியோ அது மட்டும்தான் என்ன செய்யும்? எடுபடும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, பாவங்களில் மனிதன் கற்பனை பண்ணி கொண்டிருக்கக்கூடிய மதிப்பீடுகள் வேறு. வட்டி, நான் எதையெல்லாம் சொல்கிறேன் தெரியுமா? வட்டி, சினிமா, இது போன்ற பல விஷயங்கள். சில விஷயங்கள் உங்களோடு தனிப்பட்ட பாவங்களாக அமைந்துவிடும். அது இறைவனுக்கு உங்களுக்கு இடையில் என்று கொண்டு போய்விடும். இப்போ உதாரணமாக ஒரு தவறான மதிப்பீட்டுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன். தனிப்பட்ட ரீதியான விஷயங்கள். மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், இறைவனோடு தொடர்பு என்ன செஞ்சிடும்? மோசமான தொடர்பாக, பாவமுடைய தொடர்பாக அமைஞ்சு கண்டிருக்கும். மனிதர்கள் உள்ள தொடர்பு அழகாக இருந்து கண்டிருக்கும், டீசெண்டா மெயின்டைன் பண்ணி கண்டிருப்பாரு. ஆனா இவருக்கு தெரியும் இறைவனுக்கு இவருக்கு இடையில பெரும் தவறுகளை இவர் செய்திருக்கிறார் என்று. இவர் என்ன நினைக்கிறார்? அது இறைவனுக்கு மத்தியில் உள்ள தவறு, இது இங்குள்ள தவறு என்று. ஆனால் யாரெல்லாம் தனக்கும் இறைவனுக்கும் மத்தியில் உள்ள தொடர்பை சீர் செய்து கொள்ளவில்லையோ அவருக்கும் மக்களுக்கும் உள்ள தொடர்பு சீர்கட்டு விடும். அவருக்கும் மக்களுக்கும் இடையில தொடர்பு என்ன செஞ்சிடும்? சீர்கட்டு விடும். நீங்க யாரெல்லாம் நல்லவர்களாக, நம்பிக்கையுள்ளவர்களாக, அன்புள்ளவர்களாக நினைக்கிறீர்களோ எந்த பிரச்சனையும் நடக்காமல் பகைமை உண்டாகும். எந்த பிரச்சனையும் நடக்காமல் என்ன செய்யும்? பகைமை உண்டாகும். காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு அடியானை அல்லாஹ் தஆலா விரும்பி விட்டால் அந்த செய்தியை மலக்குமார்களுக்கு சொல்வான். மலக்குமார்கள் இந்த உலகத்தில் என்ன செய்வார்கள்? அந்த செய்தியை சொல்வார்கள். நான் இந்த அடியானை விரும்புகிறேன், நீங்களும் விரும்புங்கள் என்று சொல்லப்படும். மக்களும் விரும்ப ஆரம்பிப்பார்கள். மக்களும் விரும்ப ஆரம்பிப்பார்கள். அல்லாஹ் பகைத்து விட்டால் பகைமை உலகத்திலே வைக்கப்படும், மக்களும் பகைக்க ஆரம்பிப்பார்கள். அன்புள்ள சகோதரர், இது யாருக்கு புரியும்? ஈமானோடு சிந்திக்கக்கூடியவருக்கு மட்டும்தான் என்ன செய்யும்? அது புரியும். இல்லாதவர்களுக்கு அவங்களோட கணக்கு மட்டும்தான். இல்லாதவர்களுக்கு அவரது கணக்கு மட்டும்தான் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அடுத்ததாக நீங்க பாருங்க, சூரத்து நஜ்ம்ல அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அம்லில் இன்சானி மா தமன்னா, அல்லது மனிதன் எதையெல்லாம் கற்பனை பண்றானோ, எதையெல்லாம் யூகிச்சு ஆசை வைக்கிறானோ அதெல்லாம் அவனுக்கு கிடைக்கும் என்று நினைக்கிறானா? அதெல்லாம் அவனுக்கு கிடைக்கும் நினைக்கிறீங்களா? அன்புள்ள சகோதரர்களை ஒன்று விளங்கிக்கங்க, நிறைய பாவம் செஞ்சுக்கண்டு அல்லாஹ் தஆலா நம்மளோட நல்லா தான் இருப்பான்னு நினைக்கிறது மட்டும் எங்களை மன்னிச்சிடாது. நம்ம தமன்னி என்றதான் நம்ம செய்யறதெல்லாம் செய்யற தவறெல்லாம் செய்யறது அல்லாஹ்வை நம்மளுக்கு சார்பாகவே நினைக்கிறது. அல்லாஹ்வை நம்மளுக்கு சார்பாக நினைப்பது இருக்கிறது. அம்லில் இன்சானிமா தமன்னா, மனிதனுக்கு அவன் கற்பனை பண்ணக்கூடிய, யூகிக்கக்கூடிய எல்லாம் கிடைக்கும் என்று அவன் எண்ணிக்கொண்டானா? ஒரு நாளும் கிடையாது. ஒரு நாளும் இறைவன் என்ன செய்வான்? நீதியாகவே நிற்பான். அஃபனஜஅலுல் முஸ்லிமீன கல் முஜ்ரிமீன், அதாவது நாங்கள் முஸ்லிம்களை குற்றவாளிகள் போன்று ஆக்கி விடுவோம் என்று அவர்கள் நினைக்கிறார்களா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். மாலக்கும் கைஃப தஹ்குமூன், என்ன தீர்ப்பு இது? நீங்க என்ன மாதிரி தீர்மானிக்கிறீங்கன்னு அல்லாஹ் தஆலா கேட்கிறான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நான் இங்கே சொல்ல வரக்கூடிய ஒரு செய்தி என்ன தெரியுமா? பாவங்களை பற்றி நம்மளுக்கு நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. பாவங்களை பற்றி நம்மளுக்கு நிறைய எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. பாவங்களுடைய விபரீதங்கள் எங்களுக்கு நிறைய தெரியும். ஆனால் இருந்தும் நாங்கள் பாவங்களை தொடர்ந்து செய்வதற்கு உள்ளத்திலே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சில வீணான கற்பனைகள் காரணம். அதைத்தான் நான் இங்கே பேசுகிறேன்.
இந்த மதிப்பீடுகளை கொஞ்சம் மீட்டி பாருங்கள். நான் பாவம் செய்வதற்கு என் மனது எதை என்ன ஓட்டங்களில் நியாயப்படுத்தி கொண்டிருக்கிறது, நான் அப்படியே எதனால் போய்கொண்டிருக்கிறேன், ஏன் அதை பற்றி நான் யோசிப்பதில்லை? அன்புள்ள சகோதரர்களை, இதை மட்டும் நீங்கள் யோசித்து பாருங்கள். உங்களுக்கு பல விஷயங்கள் உள்ளத்திலே தொடரப்படும். அதற்கெல்லாம் பெயராக முதலாவது அமானி என்று பெயர் வைத்துக் கொள்ளுங்கள். தவறான மதிப்பீட்டுக்கெல்லாம் என்ன பேர் வைங்க? பாவத்துடைய விஷயத்தில் அமானி, வீணான கற்பனைகள். இதில் நான் எப்படி முடிவெடுக்கணும், அல்லாஹ் என்ன சொல்றான்னு மட்டும் முடிவெடுத்து நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் நிறைய பாவங்களில் நீங்கள் உடனடியாக நீங்கள் விடுதலை பெற வேண்டிய ஒரு மனோநிலைக்கு நீங்கள் வருவீர்கள். இது பாவங்கள் சம்பந்தமாக நாங்கள் செய்ய வேண்டிய மதிப்பீடு என்பதனால் என்ன செய்கிறேன், இதை நான் சொல்லி காட்டுகிறேன். அன்புள்ள சகோதரர்களே, அடுத்ததாக தகஸ்துர், அதாவது இந்த துல்ம் அநியாயம் என்ற பகுதியை நான் சுருக்கிக் கொள்கிறேன். அது பாவத்துடைய ஒரு பகுதி, ஆனால் தனியாக நான் பேச நினைத்திருக்கிறேன். இது நான் தனித்தலைப்பாகவும் பேசியிருக்கிறேன். அநியாயமும் இறைவனின் நிர்வாகமும் என்று சொல்லி, அநியாயமும் இறைவனின் நிர்வாகமும் என்கின்ற ஒரு தலைப்பில் இதில் மனிதனுடைய மதிப்பீடு எப்படி இருக்கும், இறைவன் வந்து அதை எப்படி என்ன செய்வான், கொண்டு வந்து வைப்பான் என்பதற்கான பல ஆதாரங்களை நான் அதில் சொல்லியிருக்கிறேன். அதில் ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்லி காட்டுகிறேன் பாருங்கள். அதாவது முஸ்னத் அஹமதிலே 17311வது இலக்கம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதாக உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இதா ரஅய்தல்லாஹ யுஅத்தில் அப்த மினத் துன்யா அலா மஆசிஹி மா யுஹிப். ஒரு மனிதன் பாவியாக இருக்கிற நேரத்தில், பாவம் செய்து கொண்டிருக்கிற நேரத்தில், அவனுக்கு உலகத்தில் அவன் என்ன இஷ்டப்படுறானோ அதெல்லாம் அவனுக்கு கிடைச்சிக்கண்டே இருக்கிறது நீங்க கண்டீங்க என்று சொன்னா, ஒருத்தர் சொன்னாரு யம்ஹகுல்லாஹு ரிபா, அதாவது அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், அதாவது வட்டியை வயர்புஸ் சதக், அதாவது வயுர்பிஸ் சதகாத், அதாவது அல்லாஹு தஆலா வட்டியை அளிக்கிறான், அந்த சதகாத்துகளை வளர்க்கிறான் அப்படின்னு சொல்லிக்கொண்டு பக்கத்தில் பேங்க்ஸ், அல்லாஹ் இது நல்லா வளர்த்து நினைக்கிறான், வட்டி எல்லாம் சும்மா அப்படி மின்னுது. நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா வட்டி எடுக்கக்கூடிய பேங்க்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி மின்னுது. அதில் வேலை செய்கிறவன்லாம் மின்னுறான். ஹலாலாக தர்மம் செஞ்சவனோட வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன செய்யுது, வேற மாதிரி இருக்குது. எப்படி வளர்க்கிறான்ன்றது இங்க புரிதல் என்ன தெரியுமா, வளர்த்தல் என்பதை அவர் புரிஞ்சது தவறு, அவ்வளவுதான். அதான் சொல்றேன், என்ன சொல்ற யஅலமூன ஸாஹிரம் மினல் ஹயாத்தி துன்யா, இது வளர்ச்சி அல்ல. எது இது வளர்ச்சி அல்ல என்பதை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். இது வளர்ச்சி அல்ல. அதை ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்கன்னு சொன்னால், இதா ரஅய்தல்லாஹ யுஅத்தில் அப்த அலா மஆசிஹி மா யுஹிப், ஒரு அடியான் தான் பாவம் செய்ய செய்ய அவன் விரும்புறதெல்லாம் அல்லாஹ் அவனுக்கு கொடுத்து கண்டிக்கிறான். இன்றைக்கு பெரியோரு சாராய கடையை திறக்கிறான், அடுத்த பில்டிங் திறந்துடுறான், அடிச்சிடறான். அடுத்த விபச்சார விடுதி திறக்கிறான், அடுத்த இன்னொரு இடத்துல நிலம் வாங்கிடுறான். இப்படி ஃபுல் டெவலப்பா போறான்னா உடனே எல்லாரும் போய் அங்க சேர்ந்துடக்கூடாது. அல்லாஹு தஆலா என்ன சொல்றான்னா, ரசூல் ஸல்லல்லாஹு என்ன சொல்றாங்கன்னா, அப்படி கண்டீர்களா நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டிய ஈமானிய பார்வை எப்படி தெரியுமா, ஃபஅலம் அன்னஹு இஸ்தித்ராஜ், புரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் அவனை படிப்படியாக பிடித்துக் கொண்டிருக்கிறான் என்று சொன்னான். சுப்ஹானல்லாஹ். எப்படி உலகத்தில் நம்ம அதை பார்ப்போம், ஈமான் எப்படி பார்க்க சொல்லுது. ஃபஅலம், அறிந்து கொள்ளுங்கள், அன்னஹு இஸ்தித்ராஜ் யஅலமூன ஸாஹிரம் மினல் ஹயாத்தித் துன்யா, இந்த உலக வாழ்க்கையின் வெளிப்படையான அறிவுதான் அவர்கள்ட்ட இருக்கின்றவர்கள் என்ன சொல்வார்கள், காரூனுக்கு சொன்ன மாதிரி சொல்லுவாங்க. அல்லாஹ் சொல்றா, காரூனுக்கு வந்து என்னது, அதாவது எப்படி இருக்குதே அப்படின்னெல்லாம் சொன்னவர்கள் அழிஞ்சவரை என்ன சொன்னாங்க தெரியுமா, நம்மளுக்கு இந்த உலகமே என்னது அல்லாஹ் தந்திருக்கிறதே போதுமானது. அல்லாஹ் தமன்னவ் என்றா குர்ஆன்ல, தமன்னவ், அப்படி ஆசைப்பட்டார்களே, அப்படி எண்ணம் வைத்தார்களே அல்லாஹ் தஆலா சொல்றான். அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு அடியானுக்கு அல்லாஹ் அவன் பாவம் செய்ய செய்ய அவன் விரும்புறதை எல்லாம் கொடுக்கிறான். ஃபஅலம் அன்னஹு இஸ்தித்ராஜ், அல்லாஹ் அவனை படிப்படியாக பிடித்துக் கொண்டிருக்கிறான். சனஸ்ததிரிஜுஹும் மின் ஹைது லா யஅலமூன், அவர்கள் அறியாத வண்ணம் நாம் அவர்களை படிப்படியாக பிரிப்போம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். சுப்ஹானல்லாஹ். அன்புள்ள சகோதரர்களே, ஈமானோடு இருக்கிற நேரத்தில் நிறைய நிதானம் தேவை, நிறைய நிதானம் தேவை. வெளிப்படையாக நடக்கக்கூடிய எந்த மாற்றங்களிலும் உடனுக்குடன் முடிவெடுத்துடக்கூடாது, அமைதியாக போகணும். ஏனென்று தெரியுமா, முடிவில் தான் என்ன செய்யும், எல்லாமே விளங்கும் என்பதை நாம் என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். இமாம் இப்னு தைமியா சொல்கிறார் அழகாக, லைஸத்தில் இப்ரா பினக்ஸில் பிதாயாத் இன்னமல் இப்ரா பிகமாலின் நிஹாயாத், தொடக்கங்களுடைய குறைபாடல்ல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், முடிவுகளுடைய பூரணத்துவம், முடிவுகளுடைய பூரணத்துவம் தான் நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்று சொல்கிறார்கள். ஒரு அழகான ஒரு ஈமானிய வார்த்தை அது. அன்புள்ள சகோதரர்களே, யோசித்து பாருங்கள். ஃபஅலம் அன்னஹு இஸ்தித்ராஜ் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சூரத்துல் அன்ஆமிலே வரக்கூடிய 44வது வசனத்தை நபி அவர்கள் ஓதி காட்டினார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே, கடைசியாக இறுதியாக, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம பொருளாதாரம் சம்பந்தமாக, மனிதன் பொருளாதாரம் ஈட்டுதல், பொருளாதாரத்துடைய மனிதனுடைய விருப்பம் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் வைத்திருக்கிறான். தஸ்யீன்,
இந்த விருப்பத்தை பொறுத்தவரைக்கும் மனிதன் எப்படி ஈமானால் அதை சரி செய்து கொள்ள வேண்டும் என்பது நிறைய பேசப்படக்கூடிய விஷயம். பல வருடங்களாக நாம் படிக்கிறோம், கேட்கிறோம், செயல்படுத்துகிறோம். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் எங்களை அது நிறைய பண்படுத்தியும் இருக்கிறது. ஆனால் இந்த இடத்திலே நான் சுருக்கமாக முத்தாய்ப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே பொருளாதார விஷயத்தில் எங்கே ஒருவன் தவறு விடுவான், அல்லாஹ் எப்படி அதை வழிநடத்துவான் என்பதற்கு ஒரு செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். முஸ்னத் அஹ்மதிலே வரக்கூடிய செய்தி, மன்கானத்தில் ஆஹிரா அக்பர ஹம்மிஹி ஜஅலல்லாஹு கினாஹு ஃபீ கல்பிஹி வ ஜமஅ லஹு ஷம்லஹு வ அத்தத்ஹு துன்யா வ ஹிய ராகிமா. யாருடைய ஹம் என்றால் இலக்கு. இந்த உலகத்தில் மறுமையை இலக்காக வச்சவனும் உலகத்தில் வாழ்வான், உலகத்தை தேடுவான், சம்பாதிப்பான், குடும்பத்தில் உள்ளவன் நல்லா வாழ நினைப்பான், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் யாருடைய அக்பர ஹம்மிஹி மிகப்பெரிய ஹம்மாக இலக்காக மறுமை இருக்கிறதோ, எதை வச்சாலும் அவனுக்கு முன்னால மறுமை தான் ஃபர்ஸ்ட்டுக்கு நிற்கும். நீங்க எதை கொண்டு போய் வச்சாலும் அவன் முதலாவது எதை வைப்பான், மறுமையை வச்சுத்தான் எல்லாவற்றையும் கணக்கெடுக்கக்கூடியவனாக இருப்பான். கல்வியா, பொருளாதாரமா, குடும்பமா, எந்த வாழ்க்கையை வைத்தாலும் ஃபர்ஸ்ட் மறுமையில இறைவன் இதை திருப்திப்படுவானா என்கின்ற இடத்துல அவன் வச்சு பார்ப்பான். அப்படிப்பட்ட ஒருவனாக அவன் இருந்தால் உடனே நம்ம முடிவெடுத்துடக்கூடாது. நம்மெல்லாம் அப்படி முடிவெடுக்கக்கூடியவர்கள் தான் அப்படின்னு எடுத்துடக்கூடாது. ஏன், அவர்கள் தங்களை பரிசீலித்து பார்க்க வேண்டும். யாருக்கு அக்பர் ஹம்மிஹல் ஆகிரா மிகப்பெரிய இலக்காக மறுமை இருக்கிறதோ அல்லாஹ் என்ன செய்வான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இலக்காக மறுமை இருந்தா நீங்க எந்த தொழில இருந்தாலும் சரி, எங்க உழைக்கிறீங்கன்னு சொல்லி இருந்தாலும் சரி, எவ்வளவு வேகமாக உழைக்கிறீர்களாக இருந்தாலும் சரி, எப்படி நீங்கள் முயற்சி எடுக்கிறீர்களாக இருந்தாலும் சரி, அது வேறு. உங்களுடைய இலக்கு மறுமையாக இருந்தால் ஹம் ஃபுல்லாக மறுமை, எதை எடுத்தாலும் மறுமை தான். அவருடைய வாழ்க்கையை பார்த்தால் மறுமை இலக்கு இருக்கிறது, பெரும் பணக்காரர். ஆனா இலக்கில் அவர்கிட்ட மறுமையுடைய அந்த வாழ்க்கை என்ன செய்கிறது, விளங்குவதாக இருந்தால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஜஅலல்லாஹு கினாஹு ஃபீ கல்பி, அவரது உள்ளத்தில் அல்லாஹு தஆலா செல்வத்தை கொடுப்பார். ஜஅலல்லாஹு கினாஹு ஃபீ கல்பி, அவருக்கு செல்வமாக உள்ளத்துல தான் அல்லாஹ் என்ன செய்வான், செல்வத்தை உள்ளத்துல வைப்பான். உள்ளத்துல அவர் எப்பையும் திருப்தி அவர்கிட்ட இருக்கும், எப்பையும் என்ன செய்யும், திருப்தி இருக்கும். நீங்க ஒரு சமுதாயத்தை பார்க்கலாம், எந்த ஆட்சி வந்தாலும் எப்படி பேசுவாங்க தெரியுமா, என்ன செய்ய கவர்மெண்ட் மோசம் அப்படின்னு ஒரு சமுதாயம் அப்படியே தான் இருக்கும். எந்த ஆட்சி வந்தாலும் சரி, கவர்மெண்ட்டுடைய இதால தான் என்ன செய்யுது, எப்படி நடக்குது, இந்த குரூப் எந்த ஆட்சி வந்தாலும் இருக்கும். அல்லாஹ் கரீம் என்று பதில் சொல்லக்கூடியவர்கள் குறைவாகத்தான் என்ன செய்வார்கள், இருப்பார்கள். அல்லாஹ் சங்கையானவன், அல்லாஹ் என்னை சங்கையா வச்சுக்கிறான். ஏன்னா சங்கையானவன் எப்பயும் சங்கையா தான் வைப்பான். அல்லாஹு தாலா சங்கையானவன், அவன் எப்பயும் சங்கையா தான். அல்லாஹ் கரீமன் அர்த்தம் என்ன தெரியுமா, சங்கையானவன் ரப்புல் எப்பயும் என்ன செய்ய மாட்டான், சங்கையில குறைய விட மாட்டான்னு அர்த்தம். ஆனா எப்பயும் குறை சொல்லுடைய மனநிலை அப்படித்தான் இருக்கும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அலா ஜஅலல்லாஹு கினாஹு ஃபீ கல்பி வ ஜமஅ லஹு ஷம்லஹ், அவரோட முயற்சியை அல்லாஹ் அப்படி சேர்த்துடுவான். அவரோட முயற்சியை அல்லாஹ் சேர்த்துடுவான், பிரிக்க மாட்டான். ஏன்னா ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பண்ணாதான் ஒருத்த முன்னேறுவான். அந்த முயற்சி அல்லாஹ் ஒரு இடத்துல சேர்த்துருவான், முயற்சியை சேர்த்து அவனை வழி நடத்துவான். அத்தத்ஹு துன்யா வ ஹிய ராகிமா, உலகம் தேடி வரும் நாங்க ரசூலுல்லாஹ். உலகம் தேடி, அப்படித்தான் இந்த உலகத்துக்கு அல்லாஹ் இயல்பு குடிச்சிக்கிறான். நீங்க தேடினீங்கன்னா ஓடிக்கண்டே இருக்கும், விட்டீங்கன்னா தேடி வந்துகிட்டே இருக்கும். இதான் உலகம். அதை வானாண்டிங்கன்னா பின்னால வர மாதிரியே இருக்கும், திரும்பினீங்கன்னா ஓடுற மாதிரியே இருக்கு இந்த உலகம். அவ்வளவுதான். நீங்க எங்க சிக்கிறீங்கன்றத அந்த இடத்துல என்ன செய்யுது இருக்குது. அத்தத்ஹு துன்யா வ ஹிய ராகிமா, உலகம் ராகிமான அப்படி வேகுண்டோடு என்ன செய்யும், வந்து கொண்டிருக்கும். இது மர்ம இலக்காக வைத்து உலகத்தில் வாழ்றவர், உலகத்தில் வாழ்றார் அவர், அவருக்குரிய முறையாக இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வமன் கானத்தி துன்யா ஹம்மஹு வமன் கானத்தி துன்யா ஹம்முஹு, அதாவது எவருக்கு இந்த உலகம்தான் இலக்காக இருக்கிறதோ அவரும் மறுமைக்காக உழைக்கிறாரு, மறுமைக்காக வாழ்றாரு, இபாதத்து செய்யறாரு, எல்லாம் இருக்குது. ஆனா இலக்க பார்த்தீங்கன்னா மறுமையா உலகமான் வந்தா உடனே என்ன செஞ்சிருவாரு, உலகத்தை தான் சாய்ஸ் பண்ணுவாரு. எங்க வந்தாலும் என்னது, அதை தான் சாய்ஸ் பண்ணுவாரு. இது அவருடைய இயல்பாக இருந்தால் அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா, இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான் என்று சொன்னால், ஜஅலல்லாஹு ஃபக்ரஹு பைன ஐனைஹி, எப்பொழுதும் தேவையை கண் முன்னால வச்சுக்கிட்டே இருப்பான் அல்லாஹ். ஜஅலல்லாஹு ஃபக்ரஹு பைன ஐனைஹி, எப்ப பார்த்தாலும் அவருக்கு திருப்தி இருக்காது. ரெண்டு பேரும் ஒரே வசதியில் இருப்பாங்க, ஆனா இவருக்கு திருப்தி இருக்காது, அந்த ஆளுக்கு திருப்தி இருக்கும். இவருக்கு என்ன செய்யாது, திருப்தி இருக்காது. இவருக்கு திருப்தி என்னது, அவருக்கு முழு திருப்தி இருக்கும். ஒரே பொருளாதாரம். இவருக்கு என்ன செய்யும், எப்ப பார்த்தாலும் போதாமையும் தேவையும் பயமும் அச்சமும் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். வஃபர்ரக அலைஹி ஷம்லஹ், முயற்சி எல்லாம் பிரிச்சு விட்டுருவான். முயற்சி என்ன செஞ்சிருவான்னா 3 நாளா பிரிச்சு விட்டுருவான். உலக ஆசை இருப்பதனாலும் அதுதான் இலக்காக இருப்பதனாலும் உலகத்தில் அவர் ஃபெயிலியர் ஆகுவார் என்ற அல்லாஹ் தஆலா. ரசூலுல்லாஹ் அங்க சொல்றாங்கன்னா, உலக வாழ்க்கையில் அவர் ஃபெயில் ஆகுவார். ஏண்டா முயற்சி 4 ஆகிரும், முயற்சி 8 ஆகிரும்,
ஷம்லஹு அவருடைய முயற்சி அல்லாஹு தாலா பிரித்து விடுவான். வலம் யதிஹி மினத் துன்யா இல்லா மா குத்திர லஹு. சுப்ஹானல்லாஹ் தான் வசனம். ஆனால் அவருக்கு எது இந்த உலகத்தில் எழுதப்பட்டதோ அதை தவிர வேறு எதுவும் அவருக்கு வந்து சேராது. என்னன்னா முதலாவது உள்ளவருக்கும் உலகத்தில் எழுதப்பட்டதான் வந்து சேரப்போகுது, இவருக்கும் உலகத்தில் எழுதப்பட்டதான் வந்து சேரப்போகுது. என்ன இவர் கொஞ்சம் மறுமை நாளை வீணடிச்சு தேடினாரு, அவர் மறுமை நாளை இலக்கு வச்சு தேடினார், அவ்வளவுதான். மற்றபடி ரெண்டு பேருக்கு எழுதினதை விட ஒரு நாளும் கூட கிடைப்பு போவது கிடையாது. அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். முஸ்னத் அஹ்மத் திர்மிதியில் வரக்கூடிய செய்தி. அன்புள்ள சகோதரர்களே, இந்த செய்தி இந்த உலகத்திலே ஒரு மனிதன் எப்படி தன் வாழ்க்கையை கணிப்பிட வேண்டும் என்பதற்கான மிக முக்கியமான செய்தி. இது ஒரு தனி ஒரு மணி நேர விளக்க உரையாக இந்த உரை என்ன செய்யலாம், எடுக்கலாம். இந்த ஹதீஸை எடுத்துக்கொண்டீங்க என்று சொன்னால் நிறைய விளக்கத்தை சொல்லி இந்த ஹதீஸை புரிய வைக்கலாம். அப்படிப்பட்ட அற்புதமான செய்தி இது. இந்த உலகத்துடைய செய்திகள் அல்லாஹ் அந்த கடைசி வசனத்தை அவதானிங்க. வலம் யதிஹி மினத் துன்யா இல்லா மா குத்திர லஹு. அவருக்கு எது தக்தீர் பண்ணப்பட்டிருக்கிறதோ அதுதான் அவருக்கு வந்து சேரும். ஆனா அவருடைய இலக்கு உலகம். அவருக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு அவருக்கு என்ன எழுதாதான் வந்து சேரும், அவருக்கு எழுதினது தான் வந்து சேரும். ஆனால் அவருடைய இலக்கு மறுமை, இவருடைய இலக்கு உலகம். இருவருக்கும் எழுதப்பட்டதான் வந்து சேரும். இருவரும் ஒரே தரத்தில் தான் இருப்பாங்க. ஆனால் அவர் திருப்தியோடும் இவர் திருப்தியற்ற நிலைமையோடும் இருப்பார்கள் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த மாதிரியான ஒரு மனோநிலை நம்மளுக்கு வர வேண்டும் என்றால், இது போன்ற தவறான புரிதல்களிலிருந்து நாம் தப்ப வேண்டும் என்றால், நமது உணர்ச்சிகளுக்கு நம்ம கட்டுப்பட்டு நமது நல்ல அறிவை விடாமல் நம்ம தப்ப வேண்டும் என்றால், குறை அறிவை புரிந்து கொள்கின்ற ஏற்றுக்கொள்கின்ற மனோபாவத்துக்குரிய மனிதர்களாக நாங்கள் வர வேண்டும் என்றால், இந்த உலகத்திலே மிக சிறந்த வழியாக நீங்கள் காணக்கூடிய ஒரே வழி எது தெரியுமா? இஹ்லாஸை தவிர வேறு எதுவும் நீங்கள் காண மாட்டீர்கள். எந்த ஒன்று உங்களுக்கு முன்னால் வைக்கப்பட்டாலும் சரி, எந்த ஒன்று உங்களுக்கு முன்னால் வைக்கப்பட்டாலும் சரி, அதில் நீங்கள் மறுமையை மட்டும் தவிர வேறு எதனையும் நீங்கள் காணக்கூடாது. மறுமை இலக்கை தவிர வேறு எதனை நீங்கள் முற்படுத்தக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிற நேரத்தில் நபி அவர்கள் மா குய்யிர பைன அம்ரைன் இல்ல இக்தார ஐஸரஹுமா மா லம் யகுன் இஸ்மா. சுப்ஹானல்லாஹ். எப்படி நபி அவர்களுக்கு இரண்டு விஷயம் கொடுக்கப்படுது. இப்படியும் இதை செய்யலாம், இப்படி செய்யலாம், இப்படி உங்களுக்கு முன்னேறலாம், இப்படி முன்னேறலாம் என்று கொடுக்கப்பட்டால் எப்பை நபி அவர்கள் லேசைத்தான் தேர்ந்தெடுப்பார்கள். ஏன்னா கதிரில் எழுகிறதா வரப்போகுது, ஏன் கஷ்டமான ரூட்டால போகணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பையும் இல்லஹ்தார ஐஸரஹுமா, எப்பவும் இலகுவை தேர்ந்தெடுப்பார்கள். ஆனால் இலகுவை தேர்ந்தெடுக்கிற நேரத்தில் அதில் பாவம் இருக்கும் என்றால் அந்த இலக்கை அடைய கஷ்டத்தை தேர்ந்தெடுப்பார்கள். தான் செய்தி. எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு ரெண்டு சாய்ஸ் கொடுக்கப்பட்டு, இந்த உலகத்தில் ஒன்றை அடைவதற்கு ரெண்டு சாய்ஸ் கொடுக்கப்பட்டு தேர்ந்தெடுங்க என்றா இலேசை தான் தேர்ந்தெடுப்பார்கள். ஆனால் இலேசை தேர்ந்தெடுக்கிற நேரத்தில் அது பாவமாக இருந்தால் கஷ்டமான வழியின் மூலம் அதை அடைய தேர்ந்தெடுப்பார்கள். கஷ்டத்தை தான் தேர்ந்தெடுப்பாங்க. ஏன்? இலேசு பாவமாக இருப்பதனால். அன்புள்ள சகோதரர்களே, இந்த அறிவு நம்மளுக்கு எங்கிருந்து வரும்? குர்ஆன் சொன்னால் இருந்தா வரும். அந்த அறிவு நம்மளுக்கு வர வேண்டும் என்றால் நம்மிடத்திலே நிச்சயமாக இஹ்லாஸான பார்வை எங்களுடைய எல்லா விஷயங்களிலும் வியாபித்திருக்க வேண்டும். அதனால தான் அல்லாஹு தஆலா சுருக்கமாக குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வமை யத்தகில்லாஹ யஜஅல் லஹு மக்ரஜன் வயர்ஸுகுஹு மின் ஹைது லா யஹ்தஸிப் வமை யதவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹ் இன்னல்லாஹ பாலிகு அம்ரி கத் ஜஅலல்லாஹு லிகுல்லி ஷைஇன் கதிரா. யார் இறைவனை அஞ்சி வாழ்கிறாரோ அல்லாஹு தஆலா அவருக்கு பிரச்சனையை விட்டு வெளியேறுகின்ற வழியை காட்டுவான். எவர் இறைவன் மீது தவக்கல் வைக்கிறாரோ அவருக்கு அவனே போதுமானவன். அல்லாஹு தஆலா தன் காரியங்களை அடைந்தே தீருவான் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, இந்த சுருக்கமான இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள் நான் எந்த விஷயத்தை உங்களுக்கு விளங்கப்படுத்த நினைத்தேனோ அதை ஓரளவு விளங்கப்படுத்தினேன் என்கிற ஒரு திருப்தியுடனும் அல்லாஹு தஆலா நாம் புரிந்த இந்த விஷயங்களை எம் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி சிறந்த ஈமானிய பார்வையோடு இந்த உலகத்திலே போகக்கூடிய மக்களாக எம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.